பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேளையிலும் கூட மத்திய 27ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியார் நன்றி. எங்களோடு பேசும், எங்களை பலப்படுத்தும், உம் வார்த்தையின்படி எங்களை பலப்படுத்தும். இயேசுவின் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்ம அனைவரும் தயவு செய்து உட்காருவோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் இன்றைக்கி சாலமோன் அங்கிள் வந்திருக்காரு. கர்த்தர் அவரை சுகப்படுத்தி கூட்டி கொண்டு வந்ததுனால ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ. நீதிமான் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமான் இருப்பான்றது போல் நம்ம அங்கிள் ஆண்டவர் நல்ல பலப்படுத்தி புஷ்டியும் பசுமையாக வைப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. இன்னும் பலப்படணும். ஆண்டவருக்காக பலப்படக்கூடிய கிருபை உண்டாவதாக. ஆண்டவருக்கு கோடி நன்றி. இன்றைக்கு 27ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்தனுடைய சிலுவையின் பாதை அப்படின்ற தலைப்பில் நான் பேச போகிறேன். நம்ம மதச்சர்ச்சிலையும் அப்படி தான் பேசியிருந்தார் ரெவரண்ட் டேவிட் அவர்கள். ரொம்ப இந்த அதிகாரம் என் கூட பேசிச்சு. நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயம் ஸ்டார்ட் பண்ணுவோம், போகும்போது யாருன்னா எதனா சொன்னாங்கன்னா அந்த நல்ல விஷயத்தை செய்யாமல் விட்டு போயிடும். என்ன இவர் இப்படி சொல்கிறாரு, என்னை பிலாத்து ஏற்றுக்கல, இந்த பரிசேயர் சதிசேயர்லாம் எனக்கு விரோதமாக பேசினாங்க, என் கூட இருந்தவனே என்னை காட்டி கொடுத்துட்டான், நான் என்னத்துக்கு ஊழியம் பண்ணுறதுன்னு விட்டுட்டு போயிடுவோம். அந்த பாதையை தேர்வு செய்து கடைசி வரைக்கும், மரிக்கும் தருவாய் வரைக்கும் செத்த போயிட்டாருங்க சூஸ் பண்ண பாதையில். நீ செத்துரு, உன்னை 3 நாள் கழித்து உயிரை அழுப்புறேன்னு ஆண்டவர் சொன்னார்னா நம்ம கூட யோசிப்போம், விட்டார்னா எப்படி அப்படின்ட்டு. ஆனால் இப்படி அடிபட்டு சாகணும்னா சாகுவோமான்னு தெரியல. மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி மரித்தார். The path he chose. ஆமென். சிலுவையை நோக்கின பாதை, the path to cross. ஆமென். இதில் பாருங்க, ஜீசஸை டீல் பண்ண போகிறது ஒன்றும் நல்லவங்க கிடையாது. தாவீது சொல்வார், நீதிமான் என்னை தயவாய் கூட்டுட்டோம். ஆண்டவரே, என்னை அடிக்கிறதுக்கு ஒருத்தனுக்கு அருகதை இருந்தால் அவன் வந்து என்னை அடிக்கிட்டோம், அருகதை இல்லாதவர்களை என்னை அடிக்கக்கூடாதுன்னு தாவீதே ப்ரே பண்ணிட்டார். அவங்க கையிலேருந்துலாம் என்னை காப்பாற்றும், கெட்டவங்க கையிலேருந்து காப்பாற்றும், துன்மார்க்கர் கையிலேருந்து காப்பாற்றும் இருக்கிறார். ஆனால் இங்கே இவர் பாவிகள் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுகிறார். 26ஆவது சாப்டரில் சொன்னார், அதே மாதிரியாச்சு. இதில் ஒரு சின்ன ட்ராமா பண்ணுறானுங்க. நேற்று சாயந்தரமே அவர் அரெஸ்ட் பண்ணிட்டானுங்க, இன்றைக்கி காலையில் தான் போலீஸில் கொண்டு வந்து சரண்டர் பண்ணுறானுங்க. இந்த மிட் நைட்டில் என்ன பண்ணீங்க, யாரும் கேட்குறதுக்கும் இல்லை. ஆமாம், நைட்டில் என்ன பண்ணீங்க? அவரை ஒரு உலக தலைவன், உலக மக்களால் போற்றப்படுகிற தலைவன், இந்த இயேசுவாக குரல் கொடுக்க கூட யாருமே இல்லை. நடு நைட்டில் அந்த அண்ணாவும் காய்பாவும் திரும்பவும் கூட உள்ள அந்த வேத பராகரம், பரிசேயரும், சனகிரிப் சங்கமும் தங்கள் இஷ்டப்படி டீல் பண்ணாங்க இயேசுவை. அன்னைய சட்டப்பிரகாரம் அது ஒரு குற்றம். ஏன்னா உலகத்தை ஆள்றது ரோமர்கள், ஃபுல் லா அண்ட் ஆர்டர் ரோமர்கள் கையில் இருக்குது. இவங்க கையில் நீ சர்ச்சை நடத்தினியா, டெம்பிள் ஆஃப் காட் நடத்தினியா, அதோடு போயிடணும். யாரையும் குற்றம் சுமத்த கொலை செய்ய அதிகாரம் இல்லை, கொலை செய்ய முடியாது. அப்படி பண்ணோன்னா பர்மிஷன் வாங்கணும். பண்ணிட்டாங்க. ஆமேன். இன்றைக்கு இயேசுவை கொண்டு வந்து பிலாத்து கையில் ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறாங்க. பிலாத்து என்கிற கவர்னர். பிலாத்துக்கு என்னங்க இயேசு பற்றி தெரியும்? கேள்விப்பட்டிருக்கலாம் அவர் செய்த அற்புதங்களை, அப்படின்னு நம்ம நினைக்க முடியாதுங்க. ஏன்னா பிலாத்து வந்து ரோமன் இன்டெலிஜென்ஸில் உள்ள ஒரு ஆஃபீஸர். ரோமர்கள் வந்து எங்கன்னா தப்பு நடந்தாலும் மோப்பம் பிடிப்பாங்க. அவர்களோட எதிர்த்து மோதின யாரும் ஜெயித்ததே இல்லை. அவங்களுக்கு ஒரு த்ரெட்டாக இயேசு இருந்திருப்பாருன்னா அவங்களே அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இயேசு அவர்களுக்கு த்ரெட்டாகவே இல்லை. அவரோட பேச்சு ஒரு இடத்துல எவ்வளவு சிறந்ததாக இருந்தது பாருங்கள். ஒருவர்கள் வந்து ராயனுக்கு வரி கொடுப்பது நியாயமானு கேட்டாங்க. தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணார். உன் கையில் உள்ள அந்த நாணயத்தை காட்டு என்றார். அந்த நாணயத்தில் யாருடைய முத்திரை இருக்குது என்றார். ராயனுடையது என்றார்கள். ராயனுடையதை ராயனுக்கும், தேவனுடையதை தேவனுக்கும் என்று சொன்னார். இதெல்லாம் அவங்களுக்கு போயிருக்கும். ஆமேன். ஆமாம். இந்த இயேசுவை அரெஸ்ட் பண்ணுவதற்கு யாரோ ஒருத்தர் பெட்டிஷன் கொடுக்கணும், யாரோ ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணணும். கம்ப்ளைண்ட் பண்ணலன்னா அரெஸ்ட் பண்ண முடியாது. யார் கம்ப்ளைண்ட் பண்ணது? யூதாஸ். கம்ப்ளைண்டில் நிறைய வழி இருக்குது. இவர் தப்பு பண்ணிட்டாருன்ற கம்ப்ளைண்டில் அவரை நான் முத்தம் கொடுக்குறேன், முத்தம் இடுகிறேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், அரெஸ்ட் பண்ணுங்கள். ஆமாம், வஞ்சனையான ஒரு காரியம் நடந்தது. அவரை அரெஸ்ட் பண்ணினது ரோமர்கள் அல்ல, அவரை அரெஸ்ட் பண்ணினது யூதர்களும் அவருடைய சேனைகளும் அவருடைய கூலி ஆட்களாக இருந்த
மக்களும் கூட்டி கொண்டு வந்து இன்றைக்கு பிலாத்திடம் ஒப்படைக்கப் போகிறார்கள். தான் முன்பதாக வைத்த பாடுகளின் பாதையாகிய சிலுவையை பின்பதாக எடுத்து வைக்கவில்லை. திருச்சபையை கலைப்பின் மீது தன் கையை வைத்தவன் திரும்பி பார்க்காதிருக்க கடவன். அப்படி பார்க்கக்கூடாது என்பதை இயேசு சொன்னார். இவரும் இதை இன்றைக்கு செய்து காட்ட போகிறார். ஆமாம், உத்தமமானவர் உண்மையானவர் கொலை செய்யப்படுகிறார். ஆமேன். மறக்கப்பட்டவர் மறக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஆமேன். 12 சீஷர்களில் யூதாஸ் போயிட்டான். மீதி 11 பேர் எங்கே? இயேசுவின் தாய் எங்கே? இயேசுனுடைய சகோதரர்கள் எங்கே? அரிமத்தி ஊரானாகிய யோசேப்பு எங்கே? நிக்கதேமு எங்கே? மரியாள் எங்கே? லாசரு எங்கே? கேள்வி வருதா இல்லையா? 5000 பேருக்கு உணவளித்தாரே, அவர்கள் எங்கே? 4000 பேருக்கு உணவளித்தாரே, அவர்கள் எங்கே? ஆமென். எரிகோவுக்கு போகிற வழியில் பர்த்திமேயுக்கு சுகம் கொடுத்தாரே, அவர் எங்கே? 10 கண் பார்வை இல்லாதவர்களுக்கு சுகம் கொடுத்தாரே, அவர்கள் எங்கே? மரித்த மனிதர்களை எழுப்பினாரே, அவர்கள் எங்கே? 100க்கு அதிபதியுடைய மகளை உயிரோடு எழுப்பினாரே, அவன் எங்கே? யாருமே இல்லை. மறக்கப்பட்டு 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 மரணத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிறார். நம்ம ஆண்டோடைய பிள்ளைங்களுக்கு எப்போதும் நம்மளை யாரா மறந்துட்டாங்கன்னா உடனே டென்ஷன் ஆயிடுவோம். எதுக்கு டென்ஷன் ஆகும்? அவரை விட்டு போகிற பிளான் தான் இருக்குமா தவிர வேறு எதுவும் இருக்காது. என் வீட்டில் பிரச்சனை, என் குடும்பத்தில் பிரச்சனை, அதனால் நான் வேலைக்கு போக மாட்டேன், எங்கள் வீட்டுக்கு போக மாட்டேன், அதனால் இல்லை, நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன், நான் ஆண்டவர்களை வரமாட்டேன், இப்படி தான் நம்ம முடிவு எடுப்போம். நீங்களும் நானும் எத்தனை முறை மறக்கப்படுகிறோமோ அத்தனை முறை கர்த்தர் நம்மை மறவாமல் இருக்கிறார் என்பதை நினைத்து கொண்டு தொடர்ந்து நாம் போக வேண்டியது அவருடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை நான் 5 பகுதிகளாக பிரிக்கிறேன். யூதாசனுடைய மரணம் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும். பிலாத்துக்கு முன்பதாக இயேசு 11ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும். இயேசுனுடைய பாடுகள் 26ஆம் வசனத்திலிருந்து 45ஆம் வசனம் வரைக்கும். இயேசுனுடைய மரணம் 45ஆம் வசனத்திலிருந்து 56ஆம் வசனம் வரைக்கும். இயேசுனுடைய அடக்கம் 57லேருந்து 61 வரைக்கும். இத்தனை பகுதிகளாக நாம் பிரித்து படிக்க போகிறோம். முதல்ல ஜீசஸோட சீஷனில் ஒருவனாய் இருந்த 3 ஆண்டுகள் உடன் இருந்த இயேசுவை காட்டி கொடுத்த யூதாசனுடைய நிலை பற்றி நமக்கு தெரிகிறது. இயேசுவை நைட்டே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் அவங்க கனவுல கூட நினைக்காத காரியம் நடந்திருக்கு. எந்த இயேசுவை அரெஸ்ட் பண்ணால் அமளி வரும்னு சொல்கிறாங்களோ, ஒரு அமளியும் இல்லை, ஒரு கலகம் இல்லை. அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எந்த சீஷரும் வந்து குரல் கொடுக்கல, எந்த ஊர் ஜனமும் வரல, அற்புதம் பெற்ற யாரும் வரல. அவரை மட்டும் தனியாக வச்சு அடிக்கிறானுங்க. இப்போ இயேசுவை கொலை செய்ய அவங்களுக்கு அதிகாரம் இல்லை. இப்போ என்ன பண்ணோன்னா, ரோமன் கவர்னரை ஃபோர்ஸ் பண்ணி அவரை கொண்டு வந்து சிங்காசனத்தில் உட்கார வைத்து அவர் மூலயமா அந்த பிலாத்து மூலயமாக இயேசு கிறிஸ்துக்கு என்ன பண்ணோம்? தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும். ஆமேன். ரோமன் கவர்னர் ஜெனரல், ஹீ இஸ் அன் அப்பாயிண்டட் கவர்னர் யூதேயாவுக்கு முன்பதாக. ஆமேன். ஆமாம். டைபீரியஸ் சீசரோட காலத்தில் பிறகு அவன் வந்திருக்கிறான். எங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் ட்ரபிள்டு ஏரியாஸ் இருக்கோ, பவரில் ரோமர்களுக்கு பவரில் எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துலலாம் இவனை அனுப்புவாங்க. அல்லேலூயா. கத்தி முனையில் வைத்து அனைத்தையும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வருகிற மாபெரும் கொடுங்கோல் படைத்தளபதி தான் இந்த பிலாத்து. படித்து கவர்னர் ஆனவரில் கத்தி எடுத்து கவர்னர் ஆனவர். ஆமேன். எல்லா ரோமன்ஸும் சிசரியாவில் தான் சீ கோஸ்ட் கடற்கரை மார்க்கமாக தான் இருப்பாங்க. ஏன்னா அப்போ தான் போயிட்டு வரதுக்கு அவங்க ஹெட் ஆஃபீஸ்லாம் சிசரியா அந்த பகுதியில் தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கு இவங்க எல்லாம் இங்கே இருக்காங்க. மொத்த போலீஸோட இங்கே ரோமர்களோடு இங்கே இருக்கிறாங்க. ஏன்னா இங்கே பஸ்கா பண்டிகை கொண்டாடுகிறது. உலகெங்கும் உள்ள யூதர்கள் இங்கே வருவாங்க. பீஸ், சமாதானமாக சாமி கும்பிட்டு போக வேண்டும் என்பதற்காக இங்கே வந்து இருக்கிறார்கள். பிலாத்து பற்றின ஸ்டடி இங்கே மட்டும் இல்லை, அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தில் இருக்கிற ஃபீலோ என்று சொல்கிற ஒரு ஸ்காலர் அவனை பற்றி எழுதியிருக்காரு. ஒரு வார்த்தை கூட நல்ல வார்த்தை எழுதுனதில்லை. அவன் எப்படி மக்களை கொடூரமாக கொலை செய்தான், அவன் எப்படி தகாத உறவுகள் வைத்திருந்தான், எவ்வளவு மக்களை கொன்றிருக்கிறான், மனுகுலத்தில் மரணங்கள் எத்தனை செய்திருக்கிறான், எவ்வளவு கொடுங்கோல் ரூத்லெஸ் மேன் என்பதையெல்லாம் அவர் எழுதியிருக்காரு. இந்த பிலாத்துக்கு கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது.
ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், மனிதர்களை படைத்த அந்த தேவனை நியாயம் தீர்ப்பதற்காக. ஆமென். கூட்டி கொண்டு வந்து விட்டார்கள், கூட்டி கொண்டு வர போகிறார்கள், பிலாத்து கையில் வரப்போகிறார்கள், ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. இப்போ இவங்களோட கஸ்டடியிலேருந்து ஜீசஸ் எங்கே போயிட்டார்? இவங்க எப்படி ட்ரீட் பண்ணாங்க? அடித்து தாடையில் குட்டி, உன்னை அடித்தது யாருன்னு சொல்லி காரி துப்பி தாடியை பிடிச்சி இழுத்து அவமானப்படுத்தி நீ தேவனுடைய குமாரனானா அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்தி இப்போ கொண்டு வந்து ரோமர்களுக்கு கொடுப்பாங்க. ரோமர்கள் வந்து அவங்க வழியில் சாட்டையடி, சவுக்கடி, சிலுவை மரணம் என்றெல்லாம் பண்ண போகிறோம். இது நடுவில் மத்தேயு சுவிசேஷகன் அந்த காட்டி கொடுத்த யூதாசனுடைய ஒரு மிசரபிள் எண்டை பற்றி சொல்லுகிறார். திருச்சபையை இயேசு இல்லாமல் மறிச்சாலே அது மிசரபிள் எண்டு தான். ஆமென். இயேசு இல்லாமல் மறிச்சாலே அது மிசரபிள் எண்டு தான். இது இயேசுவை எதிர்த்துக்கிட்டு மறிக்கிற மரணம். அவனை பற்றி சொல்லுகிறது, அவன் என்ன பண்ணான்னா முதல்ல காசுக்காக பாவம் பண்ணுறான், ரைட்டா, காட்டி கொடுக்குறான். இப்போ என்ன பண்ணுறான்? காசு கொடுத்துட்டு காட்டி கொடுத்துலேருந்து தப்பிக்கலான்னு பார்க்குறான். இங்கே பாருங்க, பணத்துக்காக தப்பு பண்ணிட்டான், அந்த தப்புலேருந்து தப்பிக்கிறதுக்காக பணம் கொடுக்குறான். பணம் தப்புலேருந்து காப்பாற்றுது என்பது இது பெரிய எக்ஸாம்பிள். உங்களுக்கு புரியுதா? பணத்துக்காக தப்பு பண்ணிட்டோன்னு வைங்களேன், அந்த தப்புலேருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்கள் பணம் கொடுத்தா தப்பிக்க முடியாது. இதுதான் எடுத்துக்காட்டு. 30 வெள்ளிக்காசுக்கு விற்றுருக்கான் இயேசுவை முத்தம் கொடுக்கறதுக்கு. நான் போய் முத்தம் கொடுக்குறேன், அவர் எனக்கு பிடிக்காதுன்னு வரல. அப்படி வந்து பண்ணியிருந்தான்னா இயேசுவை கூட ஒருத்தன் கெட்டவனா நினச்சிருக்கான்னு சொல்லலாம். அவன் வந்து இயேசு மேலே உள்ள கோபத்தில் பண்ணல, இயேசுவே வேலை பேசுகிறான். இங்கே உலக நீதி வந்து நிறைய நேரத்தில் பணத்துக்காக எதையும் செய்யலாம், பணம் தான் லட்சியம் இல்லை. ஒரு ஞானி சொல்லுகிறார், பி குட் டு பீப்புள். நீ நல்லவனாகவே மக்களுக்கு இரு, and they will introduce you to people, be good to them. அந்த உன்னை நல்லவன் பார்த்தவங்க வேற மக்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, அவர்களுக்கும் நல்லவனாயிரு. and they will introduce you to people, அவங்க வேற அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, be good to them, அவங்களுக்கும் நல்லவனாயிரு. and be good to them, be good to them, ஒவ்வொருத்தருக்கும் நல்லவனாக இருக்க. and they will put you in position which you will never dream about. நீ நல்லவனாகவே வாழ்ந்து படிக்கட்டு ஏறி போகும்போது அந்த நல்லவர்கள்லாம் சேர்ந்து உன்னை ஒரு இடத்துல உட்கார வைப்பாங்க பாருங்க. நீ வாழ்க்கையில் கனவுல கூட எண்ணாதபடி நன்மைகள் வரும். அதுதான் நல்லவனாக வாழ்களுடைய நிலை. ஆனால் கெட்டவனாக இருக்கும்போது ஃபஸ்ட் லெவல்லே வந்துடும், வேண்டாம். அது 30 வெள்ளிக்காசு. இந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து கொண்டு போகிறான். இயேசுவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இயேசு சிலுவையில் மரிக்க போகிறார் என்று தெரிந்து விட்ட போது he was feeling sorry about sin. கவனிங்க, இதில் கொஞ்சம் புரிஞ்சுக்கும். இந்த தப்பு பண்ணிட்டோமே, என்ன பண்ணிட்டோம்? இந்த தப்பு பண்ணிட்டோமே, இயேசு தப்பிச்சிருவாருன்னு நினச்சிட்டோமே. புரிஞ்சுக்கணும். என்ன பண்ணுவார்? அவனா நினச்சானா காசு கொடுத்து வாங்கிடுவோம், பணம் வந்துடும். இயேசு எப்படின்னா தப்பிச்சு வந்துடுவார், நம்மளையும் ஏற்றுப்பார். அப்படி ஒரு பிளான். பல நேரங்களில் நம்ம போடுற தப்பு கணக்கெல்லாம் தப்பாக தான் முடியும். அதனால் தப்பு கணக்கெல்லாம் என்ன பண்ணலாம்? எடுத்து குப்பையில் போட்டு சரியான வழி என்னமோ அதில் போவோம். அல்ல இல்லையா? ஆமாம். இன்றைக்கி இந்த சிசிடிவி கேமரா, மொபைல் ஃபோனு கேமரா, அப்புறம் ஜனங்க பார்த்து சொல்கிறது, பத்திரிக்கை ரிப்போர்ட்டர்ஸ், இவங்களெல்லாம் பார்க்கும்போது சில நேரம் அவங்கெல்லாம் எதுக்கு தெரியுமா போராடுறாங்க? எந்த தப்பு நடந்தாலும் குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க வராங்க. இல்லை, கெட்டதுக்கு துணைக்கு போகிறாங்களா, நல்லதுக்கு துணைக்கு போகிறாங்களா? இப்போ நம்ம ஃபோனில் ஒரு கேமரா இருக்குது, ஒரு தப்பு நடக்குது, படம் பிடிக்கிறோம். அது கெட்டதுக்கு துணை போதா, நல்லதுக்கு துணை போனதா? காட்டி கொடுத்துருது. அப்போ இதெல்லாம் நல்லவனுக்கு ஹெல்ப்புக்கு வருது. கெட்டவன் ஒருபோதும் நல்லதை தனக்கு ஹெல்ப்புக்கு எடுத்துக்கவே முடியாது. ஒரு நாள் அது நல்லது என்பதை காட்டி கொடுத்துட்டு போயிடும். நம்ம பார்த்துருக்கோம், எத்தனையோ நாள் கழித்து சிசிடிவி கேமரா காட்சிகள் என்ன பண்ணுது, வருது. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த மொத்த உலகமே ஆதாம் காலத்திலேருந்து இப்போ வரைக்குமே அது இட்ஸ் ரெக்கார்டட். கடைசி நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவர் காட்ட போகிறார். இப்போ வந்துட்டான், 30 வெள்ளிக்காசு வாங்கிட்டான். இப்போ பிரதான ஆசிரியர்களை போகிறாங்க. கவனிங்க, போயிட்டு குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததுக்காக பாவம் செய்தேன், இந்த அவங்க பணம் அப்படின்னு கொடுத்துட்டான். என்ன பண்ணுறான்? இப்போ அவனுக்கு என்னென்னா, அவங்க 30 காசை வாங்கிப்பாங்க, ரத்தப்பழி யார் மேலே போயிடும்? அவங்க மேலே போய்டும். போகுமா? போகாது. அவங்க எவ்வளோ கிரிமினல் பாருங்கள். அது உன் பாடு, எங்களுக்கு என்ன? தப்பான வழியில்
ராங் இன்டென்ஷன்ஸோட இணைகிறவர்கள் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் செயல்படுகிறது தான் கடைசியில் வரும். ஆரம்பத்தில் த்ரில்லிங்காக இருக்கும். ஒரு நாள் நைட்டு முன்னாடி 30 வெள்ளிக்காசு பேசும்போது அவங்க சொல்லியிருப்பாங்க, யுவதாஸ் எப்படிப்பா, சூப்பர்யா, யுவதாஸ் ஒரு முறை எனக்கு முத்தம் கொடுத்து காட்டு, எப்படி கொடுப்பேன்னு, அப்படி ஒரே கூட்டணி, ஒரே சூப்பராக இருந்திருக்கும், ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு தீமைக்காக இணைகிறவர்களின் கூட்டத்தில் நிம்மதி இல்லை, துன்மார்க்கருடைய வீட்டில் சமாதானம் இல்லை, இரத்த பிரியருடைய வீட்டில் நிம்மதி இல்லை. இன்னைக்கு he standing as a desperate man. ஐயோ, பணத்துக்காக நான் டெஸ்பரேட்டாக இருந்தேன், இப்போ நிம்மதிக்காக டெஸ்பரேட்டாக இருக்கேன். திருச்சபையே பணத்துக்கான டெஸ்பரேஷனை நிப்பாட்டி வைக்கலாம். இன்னைக்கு காசு இல்லை, நாளைக்கு பார்த்துக்கலாம். ஆனால் நிம்மதிக்கான டெஸ்பரேஷன் நிப்பாட்டி வைக்க முடியாது. இந்த நிமிஷம் நிம்மதி இல்லைன்னா உயிர் போயிடும். எத்தனை பேர் தங்கள் உயிர்களை மாய்த்துக் கொள்கிறார்கள் நிம்மதி இல்லை என்பதற்காக. ஹல்லேலூயா. நம்முடைய ஒவ்வொரு முயற்சியும் நாம் நிம்மதியாக இருப்பதற்காகத்தான் செயல்பட வேண்டுமே தவிர என் தன்மானத்துக்காக, என் கோபத்துக்காக, நான் ஜெயிக்கணும், நான் சாதிக்கணும் என்பதற்காக போவோம் என்றால் நிம்மதியை லூஸ் பண்ணிடுவோம். ஆமென். Now he is standing. I am a desperate man. I am guilty of this. நான் பண்ணதுக்கு நான் வெட்கப்படுகிறேன். போலாமா? பிரதான ஆசாரியர்கள் கையில் பாவ மன்னிப்பு இயேசு மாத்திரம் தான் தருவார். அவர் சிலுவையில் இருந்தாலும் சரி, காட்டி கொடுக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, சாகும் தருவாயில் இருந்தாலும் சரி, அந்த சேவர்களால் அடிக்கப்பட்ட நிலையில் கூட பாவ மன்னிப்பு இயேசுவிடம் தான் இருக்கிறது. திருச்சபையே, தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் மனதில் கண்டம்னேஷன் வந்ததென்றால், உங்கள் மனதில் நீ எதுக்கு ஒரு மனுஷனாக இருக்கிற நிலை வந்ததென்றால், நீங்கள் தேட வேண்டிய நபர் இயேசு. ஹல்லேலூயா. வேறு எங்கே போனாலும் சொல்லுங்கள், அது ஊம்பாடு, நீ தப்பு பண்ண, நீ தான் வந்த, நான் கூப்பிட்டேன் நீ வந்த, நான் கூப்பிட்டேன் நீ வர, நான் கூப்பிட்டா வந்துடுவியா, சாக சொன்னால் செத்துருவியா, நான் சொன்னேன்னு செஞ்சேன்ற, யார் மேலே பழி போடுற, போ 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 அப்படின்வாங்க. நீ பண்ண தப்புக்கு நான் தண்டனை அனுபவிக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரே ஒரு மாமன்னன் உலக வரலாற்றிலே பார்த்தது இயேசு மாத்திரம்தான். அதில் நல்ல செய்தி நான் தெரியுமா, அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இதோ உங்கள் நடுவிலே, என் நடுவிலே நின்று கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. பணத்தை விசி அடிச்சுட்டு போய் சத்துட்டாங்க, நாண்டு கொண்டு செத்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். ஆமாம், நாண்டு கொண்டு, he died. ஹல்லேலூயா. ரத்தம், நான் உங்களுக்கு சொல்கிறேன், ரத்தம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஷெட்டிங் ஆஃப் பிளட் இஸ் an இஷ்யூ. ரத்தம் சிந்திட்டாலே அது பிரச்சனை. பைபிள் பிரகாரமாக ரத்தம் சிந்திட்டா பிரச்சனை. மனித ரத்தம், மிருகங்களுடைய ரத்தத்தை பற்றி பேசலை, மிருகங்களுடைய ரத்தத்துக்காக பைபிள் பெருசாக கிளைம் பண்ணல. மனித ரத்தம் சிந்தப்படக்கூடாது. ஃபஸ்ட்டு பிளட் இஷ்யூ வந்து ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 10-11 படித்தோம்னா, ஏசான்ற காயின் அவன் சகோதரனாகிய ஆபேலை கொன்னுடுவான். இட்ஸ் அன் இஷ்யூ. பண்ணிவிட்டு அவன் மறைக்க பார்ப்பான், மறைக்க முடியாது. ஒரு பைல் ஆஃப் கன்னி பேக்ஸ், அப்படியே மூட்டையாக இருக்கிற கோணி பைங்களுக்கு நடுவில் தீயை போட்டு அடக்குவீங்களா? அது இஷ்யூ. அந்த தீ பட்ட உடனே தெரிஞ்சால் அணைச்சிடலாம், விட்டோம்னா என்ன தான் பண்ணோம், அனைத்தையும் எரிச்சிடும். இட்ஸ் அன் இஷ்யூ. ஷெட்டிங் ஆஃப் பிளட் இஸ் அன் இஷ்யூ. ஆமென். அதே தான் நானும் சொல்கிறேன், இன்னொன்றும் சொல்கிறேன். ஷெட்டிங் ஆஃப் பிளட் சால்வ்ஸ் த இஷ்யூ, பட் ஹூஸ் பிளட் ஹேஸ் டு பி ஷெட். ரத்தம் சிந்தினவருடைய ரத்தம் சிந்தப்பட்டால் ஒழிய பாவ மன்னிப்பு இல்லைன்னு ஒரு இடத்துல சொல்லுது. யார் கொண்டானோ அவன் சாகணும், அப்போ தான் டீல் முடியும். இல்லை என்றால் இயேசு சாகணும், அப்போ தான் டீல் முடியும். ஆமென். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் படிச்சிங்கன்னா, ஆதாம் ஏவாளும் தப்பு பண்ணிட்டாங்க, அவர்களுக்கு தோல் உடைகளை உண்டு பண்ணி தருகிறார் என்றால் ஒரு மிருகம் அடிக்கப்பட்டுச்சு, அதோட ரத்தம் சிந்தப்பட்டுச்சு. ஸோ ஷெட்டிங் ஆஃப் பிளட் சால்வ்ஸ் த இஷ்யூ. ரத்தம் சிந்துதல் பிரச்சனையை தீர்க்கிறது. 1 யோவான் 1:7 தெளிவாக யோவான் அப்போஸ்தலன் சொல்லியிருப்பார், இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். யூதாஸ், நீ நாண்டு கொண்டு செத்து உன் குடல்லாம் கீழே கொட்டி போய், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் அவன் குடல் சரிந்து செத்து போனான்னு போயிருக்கோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் நீ செத்து போனேன்னா உன் கில்ட்டிலேருந்து வெறிய முடியாது மகனே. யூ வில் டை வித் யுவர் கில்ட். இளவயதின் பாவங்கள் அந்த மனிதனுடைய எலும்புகளோடு படுத்து கொண்டிருக்கும் வசனம் சொல்கிறது. நான் தப்பு பண்ணிட்டேன், நான் செத்துடுறேன்,
மகனே நீ செத்துட்டாலும் உன்னோட பிரச்சனையோட தான் போவ. நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் ரத்தம் தான் உன்னை காப்பாற்றும். யூதாஸ் தப்பு பண்ணிட்டாருங்க, செத்து போயிட்டாரு. சால்வாச்சா? இல்லை. இயேசு ஏற்கனவே நேற்று அதிகாரத்தை சொன்னார், அவன் பிறவாதிருந்தால் நலமாக இருக்கும்னார். What does it state? We cannot solve those issues. நம்ம என்ன தப்பு பண்ணமோ அந்த பிரச்சனைக்கு தீர்வு நம்மால் செய்ய முடியாது, இயேசு செய்வார். ஹல்லேலூயா. அவசியமான நம்மளை யூஸ் பண்ணுவார் அதில். ஆனால் we should feel sorry for it. இயேசு கையில் வருகிறவர்களை சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. The blood solves the issue. 1 யோவான் 1:7. The blood of Jesus Christ solves the problem. இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். வெள்ளி காசை எடுத்து தூக்கி விசிறி அடிச்சாங்க. விசிறி அடித்து நாண்டு கொண்டு செத்தான். இப்போ பணம் உள்ள விழுந்துருச்சுல, அந்த பிரதான ஆசிரியர்லாம் எவ்வளோ அலர்ட்டாக இருக்கானுங்க பாருங்க. அதாவது ரத்தம் கையில் படாமல் கொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, சேவானை கொலை செய்யும்போது கல் எறிஞ்சாங்களாம், வஸ்திரங்களெல்லாம் சவுல் கையில் விட்டு போய் கல் எறிஞ்சாங்களாம். அப்புறம் வந்து ட்ரெஸ் போட்டுக்கிட்டாங்களாம். என்ன பண்ணலையா, ரத்தக்கரை இல்லை பிரதர், ட்ரெஸ் இல்லை, நம்ம ஆத்மாவுக்கே ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுனுக்குது. அந்த ஆத்மா தான் அங்கே காயப்படுது, அதில் தான் கரைப்படுகிறது. போட்டாங்க, பணத்தை எடுத்துட்டானுங்க. எடுத்து ஆலோசனை பண்ணுறாங்க, இதை எங்கே போடக்கூடாதான், காணிக்கை பெட்டியில் இதை போடக்கூடாது என்று குயவனுடைய நிலத்தை அதிலே கொண்டார்கள். குயவன் விற்க வந்தாரா இல்லை இவங்க அவரை ஃபோர்ஸ் பண்ணி வாங்கினாங்களான்னு தெரில. யார்? அதுலேயும் பாருங்கள், ஏரோதோட இடத்தை வாங்கினார்கள், அண்ணாவோட இடத்தை வாங்கினார்கள், காய்பாவோட இடத்தை வாங்கலை. யாரோட நிலம்? அவனே பாவம். நிலத்தை வாங்கி பேர் வைக்கிறாங்க ரத்த நிலம். எங்கேயாவது ஒரு லேண்ட் வாங்கி வெளியே ரத்த நிலம்னு போர்டு போட்டிங்கன்னா யார் கொடுத்தானோ அவனும் அடிக்க வந்துடுவான், ஊர் ஜனமே அடிக்க வரும். என்ன நிலமா? ரத்த நிலம். நல்லா இருக்குங்கடா. நம்ம பிரச்சனைக்கு நம்ம தீர்வு காணணும்னு நினச்சோம்னா இப்படி எல்லாம் தான் நடக்கும். நம்ம பிரச்சனைக்கு இயேசு தாங்க தீர்வு கொடுப்பார். அவர் எவ்வளோ எக்ஸலண்ட்டாக கொடுத்தா தெரியுமா? பாவத்தில் கையுமையுமா பிடிக்கப்பட்ட ஸ்திரீயை பார்த்து சொன்னார், போ இனி பாவம் செய்யாதே, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை. ஆமென். இதை ஏற்கனவே எரேமியா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறாரு. எரேமியா தீர்க்கதரிசி சொன்னது அந்த புக்கில் இல்லை, சகரியா தீர்க்கதரிசி சொல்லியிருக்காரு, அதை ரிப்பீட் பண்ணியிருக்காரு. ஆமென். இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்பட்டவருக்கு கிரயமாக 30 வெள்ளி காசை அவர்கள் எடுத்து குயவனுடைய நிலத்தை என்ன பண்ணாங்க? வாங்கினாங்க. எரேமியா சொல்ல, சகரியா ரெக்கார்ட் பண்ண வந்துட்டாங்க. நம்ம ராஜா பிலாத் அரண்மனையில் நிற்கிறதுக்குள்ள இவன் கடகடன்னு போய் இந்த அண்ணா காய்பா டீம் ரத்த நிலத்தில் காசை வாங்கி ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போயிட்டு லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி ரத்த நிலம்னு போர்டு வச்சுட்டு யூதாஸ் காரியத்தை நாண்டு கொண்டு செத்தான். அவனை அதில் அடக்கம் பண்ணாங்களா என்னன்னு நமக்கு தெரியல. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் சொல்லுது, அவன் நாண்டு கொண்டு செத்தான், அவனுடைய குடல் சரிந்து செத்தான் போடப்பட்டிருக்கு. அப்போ அவன் செத்தவனை விட்டானுங்க, தொடக்கூடாது. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி மரத்தில் ஒருத்தன் தொங்குனான்னா அவனை தொடமாட்டாங்க, யூதர்கள் தொடமாட்டாங்க, அவங்க தீட்டு போட்டுருவாங்க. அவனே சூடில் பாடி அழிஞ்சி கீழே வந்து செத்தானா என்னன்னு தெரியவில்லை. அவனை விட்டு விட்டார்கள். அடுத்த பாவத்தை செய்ய, அடுத்த துணிச்சலை செய்யும்படியாக வருகிறார்கள். ஹல்லேலூயா. நம்ம செகண்ட் பார்ட்டுக்கு வருகிறோம். இயேசுவை பிலாத்துவிடம் கூட்டி கொண்டு வந்து விட்டார்கள். அவங்களுக்கு ஒரு எண்ணம், கெட்டவனுக்கு துணை யார் வருவான்? இன்னொரு கெட்டவன் வருவான். கெட்டவர்களின் தலைவனாக யாரை வைக்கலாம்? பிலாத்துவை வைக்கலாம். They know Pilate is a cruel and ruthless man. He is an unkind man. He practices raw power. பவரை எதில் ப்ராக்டிஸ் பண்ணுவான்? ராவா கத்தியிலே ப்ராக்டிஸ் பண்ணுவான். குழந்தைய கொஞ்சிருந்தா கூட கத்தியில தான் கொஞ்சுவான் போல தெரில. He is a ruthless man. ஆமென். இவங்களுக்குள்ள ஒரு எண்ணம், இயேசு என்ன பண்ணலாம்? கொண்டு வந்து இங்கே விட்டா அவன் இயேசுவை அடிப்பான், கொலை செய்வான் என்று நினைத்தார்கள். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் பாருங்க, அவங்க சொல்றது, அவங்க சொன்ன நிறைய விஷயத்தில் ஒன்று வந்து இவன் தன்னை யூதருக்கு ராஜாவாக என்று சொன்னான். கம்ப்ளைண்ட் என்னதுங்க? யூதருக்கு ராஜா. அப்போ தானே பெரிய இஷ்யூ ஆகும். யூதருக்கு ராஜா யார் இன்னைக்கு? சீசர், ராயன். அவர் ரோமில் இருக்கிறார். ரோமோட அடியாள் இங்கே உட்காந்துருக்கான். அந்த அடியாள் கையில் மொத்தத்துக்கும் நான் தான் ராஜான்னு, யூதர்களுக்கு நான் தான் ராஜான்னு சொன்னால் பெரிய இஷ்யூ ஆகும்.
இயேசுவை கொலை செய்ய வேண்டும். பட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அதை ஏற்றுக்கவே இல்லை. பிலாத்து அதை நம்பவே இல்லை. ஒரு அடிபட்டு நீங்கள் பிலாத்தோட பார்வையில் இந்த அண்ணா காய்பா அந்த டீம்லாம், சாரி அந்த வேர்ட் சொல்கிறதுக்கு, சில்லற பசங்க. நீங்கள் உங்கள் கையில் ஒருத்தரை அடிச்சு எடுத்து வந்து வைப்பீங்க, அவர் எங்களுக்கு ராஜான்னு எங்களெல்லாம் மேற்கொண்டு உங்களுக்கு ராஜா வருவார்னு சொல்கிறீங்க. பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்காரியா, சாதாரண ஆளையா? நீங்கள் தான் கெட்டவனுங்க. தோணுமா தோணாதா? அவருடைய பார்வை, அவருடைய முகம், நான் நினைக்கிறேங்க பிலாத்து அவர் பார்க்கும்போதே, உன்னை கூட நான் தாண்டா மன்னிக்கணும், உன் பாவம் மன்னிக்கப்படத்தான் ரத்தம் சிந்துகிறேன்னு அவர் பேசியிருப்பார். He was not alarmed. ஹே, எங்கள் ராயனுக்கே போட்டியாக வந்து ஒருத்தரை பிடிச்சிட்டிங்களா? He was not, he was cool. ஆமென். எந்த வகையிலும் இந்த மனிதன் எங்களுடைய ராயல்ட்டியை எடுக்க போகிறவர் அல்ல என்பதை புரிந்து கொண்டு அவன் இன்வெஸ்டிகேட் பண்ணுகிறான். நீர் யூதருடைய ராஜாவா? ரெஸ்பெக்ட் பாருங்க. நீ யூதருடைய, இயேசு அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரு. நீர் சொல்லுகிறபடி தான். சாக போகிறோன்னு தெரிஞ்சிட்ட பிறகு மனிதன் யாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டான். நம்ம ராஜா சாகும் தருவாயில் கூட ஒரு சாதாரணவன், அவரால் படைக்கப்பட்டவன், நீர் என்று பேசுகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் குற்றம் சொல்லும்போது அமைதியாக இருந்த இயேசு பிலாத்து பேசும்போது வாய் திறக்கிறார். அது என்ன நான் நினைக்கிறேன்னா, பிலாத்து, நீ இன்னைக்கு எனக்கு டெத் சென்டென்ஸ் எழுதிட்டு போய் படுத்து தூங்குவேன், இன்றைக்கி என்னை ஏற்றுக்கிட்டேன்னா நீ ரட்சிக்கப்படுவேன். ஹல்லேலூயா. எந்த நேரமோ எந்த இடத்துலையும் நான் ஜெபிக்கும் போதெல்லாம் உலகத்து மக்கள் சத்தமாய் பேசி கொண்டிருக்க, அந்த இடத்தில் இயேசு உலக ரட்சகர் அமைதியாகத்தான் இருக்கிறார். இன்றைக்கும் இந்த அடிமை பேசுகிற இந்த கூட்டத்தின் நடுவில் நம் ராஜா அமைதியாகத்தான் இருக்கிறார் என்றால் நாம் எவ்வளவு தாழ்த்தி பேச என்பது இதற்கு அத்தாட்சியாக இருக்கிறது. பிலாத்துக்கு இயேசு பற்றி தெரியல. இவர்கள் உண்மையில் எத்தனையோ குற்றங்களை சாற்றுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா? அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. ஒரே ஒன்று தான், நீ ராஜாவா? நீ சொல்லுகிறபடி தான், அவ்வளோதான். ஓகே, நான் இப்போ அவர் திங்க் பண்ணோம். நம்ம ஆண்டவர்கள் உள்ள ஒரு எக்ஸலன்சினா தெரியுமா? நமக்காக ஒரு ஏற்கனவே திங்க் பண்ணிட்டார், நம்மளை திங்க் பண்ண சொல்லுவார். நீ என்னை பற்றி என்ன நினைக்கிற? நீ இந்த வசனத்தை பற்றி என்ன நினைக்கிற? நீ இந்த ஊழியத்தை பற்றி நீ என்ன நினைக்கிற? இந்த பிரச்சனையை பற்றி நீ என்ன நினைக்கிற? இப்படி தான் இன்றைக்கி நம்மளை பற்றி அவர் யோசித்து விட்டார். அவர் நன்மையை யோசிக்கிறார். இன்றைக்கி நாம் எதை யோசிக்கிறோம்? பிலாத்துவை யோசிக்க விடுறாருங்க. பிலாத்தோட மைண்ட் அப்படியே ஆப்ரேட் பண்ணுது. தெரிஞ்சிருச்சு, இது நல்ல மனுஷன், இது வேறு விஷயம். பெரிய ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, சிறிய ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, அந்தந்த மனிதனை அவன் செய்த பாவங்கள் வாட்டி வதைத்து கொண்டிருக்கும். அந்த உலகத்தில் போய் ஒருத்தர் காப்பாற்றினால் ஒழிய வெளியே வரவே முடியாது. அதில் மாட்டின்னு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் 1 லட்சம் பணம், 1 கோடி பணம் கூட கொடுங்க, அந்த பிரச்சனையாகவே இருக்கும். எதுவுமே இல்லாதபடி இயேசுவை அழைத்தால் அவர் காப்பாற்றுவார். இவன் எவ்வளோ பணம் செய்து கொண்டிருக்கான். இவனுக்குள்ள ஒரு எண்ணம், தான் இயேசுக்கு நன்மை செய்து தான் செய்த பாவங்களின் பிராயச்சித்தம் பெற்றுக்கொள்ளலாம். என்னை புரிஞ்சுங்க திருச்சபையே, நீங்களும் நானும் யாருமே இயேசுக்கு நன்மை செய்ய முடியாது. அவர் தான் கடைசியில் நமக்கு அதிக நன்மை செய்து விட்டு போவார். ஹல்லேலூயா. அவன் ஒரு முடிவு எடுக்கிறான், ஒரு பிளான் பண்ணுறான். காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் ஒருவன் இருந்தான். இந்த பரபாஸ் உண்மையிலேயே அவன் கெட்டவன். அவனை பற்றி he is a notorious prisoner. ஆமென். மார்க்கு சுவிசேஷன் இதை ஆட் பண்ணியிருக்காரு. நிறைய கொலைகள் செய்திருக்கிறான், நிறைய கலவரங்கள் செய்திருக்கிற இந்த பரபாஸ், he is a revolutionary terrorist. he is a terrorist against Roman Empire. இவன் யூதனாக இருந்தாலும் ரோமர்களுக்கு விரோதமான டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி செய்து கொண்டிருந்த இவன் ஜெயிலில் இருக்கான். இன்றைக்கி பஸ்கா பண்டிகை போது ஒரு சட்டம் உண்டான். ஒரு குற்றவாளியை என்ன பண்ணுவாராம்? விடுதலை பண்ணுவார். சரி, ஓகே, இன்றைக்கி யாரை விடுதலை செய்கிறேன்? இயேசுவை விடுதலை செய்கிறேன். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க? பரபாசை விடுதலை செய்யும். ஆமென். ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வேற அவருக்கு. அவன் மனைவி, அந்த மனைவி அந்த அந்த நைட்டில் ஒரு கனவு காண்றாங்க. பாருங்கள், வசனம் சொல்லுகிறது,
நியாயஸ்தானத்தில் உட்கார்ந்தபோது 19ஆம் வசனம், மனைவி அவரிடத்து ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், இன்றைக்கு அவர் நிமித்தம் சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொன்னார். அவள் ட்ரீமில் ஒரு கனவு காண்றா, தூக்கத்தில் ஒரு கனவு காண்றா. அதில் ஒரு நல்லவனை தன் வீட்டுக்காரன் கொலை செய்து விட்டது போலவும் அதனால் பெரிய பாவம் அவனை பிடிக்கிறது போலவும் அவள் ஒரு கனவு கண்டா. இட் இஸ் an urgent message which she is sending. அர்ஜென்ட்டாக அனுப்புகிறா. என்னங்க, அவர் என்ன பண்ணாதீங்க, ஒன்றும் செய்யாதீங்க. அந்த தலைவர்கள் சொல்லுவதை கேட்டு என்ன பண்ணாதீங்க, ஒன்றும் பண்ணாதீங்க. ப்ரெஷர், ஒரு சைடு இன்டர்னல் ப்ரெஷர், அவன் மனது அவனுக்கு விரோதமாக செயல்படுகிறது, மற்றொரு பக்கம் அவன் மனைவி. ஆமென். ஆனாலும் அந்த சீட்டில் எதை செய்யணுமோ அதை செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா இந்த யூதர்கள் பயங்கரமான தந்திரவாதிகள். பஸ்கா பண்டிகையில் இப்போ அட் ப்ரெசண்ட் அரண்மனை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் கலகக்காரர்கள். இயேசுவை விடுதலை பண்ணிட்டு பரபாசை விட்டால் பெரிய கலவரம் பண்ணுறானுங்க. ஒரு 10-20 ஏழைகளை கொண்டானுங்கன்னு வைங்க, விஷயம் ரோம் வரைக்கும் போகும். ரோம் வரைக்கும் போனால் ஃபஸ்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டே பிலாத்துக்கிட்ட தான் ஸ்டார்ட் ஆகும். நீ இருக்கும்போது இது எப்படி சால்வ் பண்ண வேண்டியது தானே, என் ராஜ்யத்தில் சமாதானம், அதான் ரோமர்கள் பேசுவாங்க. He want to convince the crowd now. கண்ட்ரோலுக்கு மிஞ்சின க்ரௌடு கத்துதுன்னு சோல்ஜர்ஸ் அமிச்சா சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுவான், தள்ளு மூலாவும் அடி விழும். அடிதடியில் பப்ளிக் செத்தா யார் வந்துடுவாங்க, இவருக்கு தான் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். He want to control the crowd. He want to convince the crowd. He doesn't want to take dangerous action against the wicked priests. இங்க நின்று கொண்டிருக்கிறானுங்களே அந்த அண்ணாவும் காய்பாவும் சாதாரணமானவனுங்கள்ல. அவன் ஒரு திட்டம் போட்டான்னா பிலாத்தோட சேரே ஆட்டங்கன்ற அளவுக்கு பண்ணுவான். இந்த சதி இயேசுக்கு விரோதமாக இருக்கிறதோ என்னவோ என்று தெரியவில்லை, அது எனக்கு விரோதமாக தீட்டப்பட்ட சதி. தப்பிச்சு போங்கடா, என்னுடைய ராஜ்யத்துக்கு என்னுடைய பதவிக்கு பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக அவர்கள் யுத்தத்தின்படியே அவன் விடப்போகிறான். ஹல்லேலூயா. ஆமாம். யாரை விடுதலையாக்கப்படும் என்று கேட்க சொல்ல போகிறார்கள், பரபாசை விடுதலை செய், இயேசுவை சிலுவையில் அறியும். என்னங்க சிலுவையில் அறியும்னு இப்போவே சொல்லிடுறீங்க, பரபாசை 1 வருஷமாக ஜெயிலில் வச்சுருக்கீங்க, அப்புறம் தானே சிலுவையில் அவன் அடிக்கணும். எங்க இயேசு இப்போ தானே வந்திருக்காரு, ஜெயிலில் போட்டு கொஞ்ச நாள் கழிச்சு தானே அடைக்கணும், இன்றைக்கேவா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும்? அப்படி இருக்கா ஜட்ஜ்மெண்ட்? எந்த கைதிக்கா ஜட்ஜ்மெண்ட் அப்படியே கொடுப்பாங்க? 1 மாதம், 1 வருஷம், 1 ட்ரையல், 2 ட்ரையல், 3 ட்ரையல் பண்ண மாட்டாங்க. பிரதர் சிஸ்டர், பரபாஸ் அன்னைக்கு சிலுவையில் அறையப்படணும், அவன் வெளியே வரான், இப்படி வெளியே போயிடுறான். இயேசு வாழ வேண்டியவர் வந்து டைரக்டாக அப்படியே போய்ட்றார். அன்னைக்கு பிரகாரம் 3 கொலை செய்யப்பட வேண்டும். அதில் பரபாஸ் ஒருவனாக இருந்தான். அவனை எடுத்து விட்டு இயேசு உள்ளே போகிறார். பரபாஸ் கெட்டவன் என்று நான் சித்தரிக்கவில்லை. பரபாசை காட்டிலும் பாவியாக இருக்கிற என்னை என் இயேசு காப்பாற்ற அந்த இடத்தில் வந்ததை தான் நான் பெரிதாக பார்க்கிறேன். யாரோ ஒருத்தர் ஒரு ஊழியக்காரர் கேட்டாங்களாம், இந்த பரபாசை இயேசுவை காப்பாற்றாம இந்த பரபாசுக்காக போய் இயேசு செத்துட்டாரே அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு ஒரு பதில் சொல்லுவாருன்னு பார்த்தா அந்த ஐயா சொன்னாராம், பரபாசுக்காக இயேசு செத்ததை பற்றி நான் பெருசாக நினைக்கலங்க, எனக்காக செத்துருக்காரு. பரபாஸ் என்ன பண்ணா ஏது பண்ணான்னு எனக்கு தெரில, அது ஆராய்ச்சியும் பண்ண முடியாது. என்னையும் என் இயேசு காப்பாற்றி எனக்காக மரித்திருக்கிறார் என்கிற மாபெரும் நம்பிக்கை என் இருதயம் திருப்தி அடைகிறது, என் மனது திருப்தி அடைகிறது. ஒரு முறையும் பாவம் என்னை அழித்து விடுவேன் என்று சொல்லும் போதெல்லாம் வேறொரு குரல், நான் இவனுக்காக மரித்தேன், இவனை உன்னால் அழிக்க முடியாது என்று நான் அல்ல, எனக்காக ஒரு குரல் கேட்கிறதை என்னால் காண முடிகிறது. வேறு யாரும் அல்ல, இயேசுதான். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் இயேசுவை பரபாஸ் பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, என்னை காப்பாற்ற இதோ என் ரட்சகன். அல்லேலூயா. போயிட்டான். அதாவது நான் ஒரு மூவி பார்த்துருக்கேன், ஜீசஸ் மூவி. அதில் என்னென்னா இயேசு ஊழியம் செய்து இருக்கும்போது, பட் பைபிளிக்கலாக அது இல்லை, பரபாஸ் வந்து இயேசுவை மீட் பண்ணதாக ஒரு காட்சி காட்டுவாங்க. இயேசு ஊழியம் செய்யும். அவன் என்ன சொல்லுவான்னா, உன்னை சுற்றி நிறைய ஜனம் இருக்குது, நீ நானும் கூட்டு சேர்ந்துக்கலாம், ரோமர்களை வீழ்த்தலான்னு, நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லுவான்.
இயேசு அவனை பார்த்து சொல்லுவார், அந்த மூவி பிரகாரம் நான் உன்னை ஒரு நாள் காப்பாற்ற வர வேண்டியதுன்னு சொல்லியிருப்பார். இயேசு அவன் வழிக்கு போக மாட்டார். அவன் இயேசுக்கிட்ட கோச்சிக்கிட்டு போவான், போய் புரளி கலப்புவான், பயங்கரமாக வெட்டு குத்து அடிதடிலாம் நடக்கும். லாஸ்ட்டில் அவனை ரோமர்கள் பிடிச்சி ஜெயிலில் போட்டிருப்பாங்க. இன்றைக்கு பரபாசை விடுதலை செய்யும் போது அவன் இயேசுவை பார்த்து காலில் விழுந்துட்டு அழுதுட்டு போகிறதா அந்த மூவி கொண்டு போகும். ஹல்லேலூயா. பரபாசே, நீ இயேசுவை காப்பாற்ற முடியாது, இயேசுதான் உன்னை காப்பாற்றுவார். நீங்களும் நானும் இயேசுவை காப்பாற்றவர்களால் அல்ல, இயேசுவால் காப்பாற்றப்பட்டவர்கள். இந்த திருச்சபையில் ஊழியம் செய்வதனால் நான் என் இயேசுக்கு பெரிய காரியம் செய்யவில்லை, என் இயேசு எனக்கு பெரிய காரியம் செய்தபடினால்தான் நான் திருச்சபையில் ஊழியம் செய்கிறேன். நீங்களும் நானும் உயிரோடு இருப்பது, அவர் ஊழியம் செய்வது நாம் அவருக்கு செய்வதில்லை, அவர் நமக்கு செய்ததினால் தான் நாம் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம். ஆமேன். ரைட். இப்போ பிலாத்து தப்பிக்கணும், ஏன்னா கலகம் அதிகமாயிருச்சு. உலகத்தில் வாழ்ந்த ஜாதிகளிலே கலகத்துக்கு பேர் போனவர்கள் யூதர்கள். அது இவருக்கும் தெரியும், ஹெட் ஆஃபீஸ்க்கும் தெரியும். ரத்தப்பழிய தான் மேலே வராமல் எப்படி பண்ணோன்னு பைபிள் தெரிஞ்சவங்க. அதுக்கு மேலே தெரிந்தவனாக்கும் யூதா இந்த பரபாஸ் தண்ணீர் கொண்டு வர சொல்லி தன் கைகளை என்ன பண்ணா, கழுவி கொண்டு, இந்த இரத்தப்பழி, இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று எதலாடா சைன் போடணும்? குரா. ஆமென். His blood be upon you and your children. அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமா, இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மீது எங்கள் பிள்ளைகள் மீது இருப்பதாக. திருச்சபையை ஒன்று புரிஞ்சுக்குங்க. யூதாஸ் காரியோத்து குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனே, நான் பாவம் செய்தேன் போது தெளிவா அது உம்பாடுன்னு சொன்னவங்க இங்க வந்ததும் பிலாத்தே அது உம்பாடுன்னு சொல்ல துணிச்சல் வரவில்லை. இயேசுவின் ரத்தத்தை எங்கள் மேலே வரட்டும்னு சொல்லிட்டாங்க. கிரிமினலா தந்திரமா தப்பிக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கே தெரியாமல் மாட்டிக்குவாங்க. அதான் இங்க 2000 ஆண்டுகளாக யூதர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். 1948ஆம் ஆண்டு தான் அவங்க திரும்பி தன் நாட்டுக்கே வராங்க. படாத பாடுபட்டாங்க. அவங்க சொன்ன இந்த வார்த்தை, என் மேலேயும் பிள்ளைகள் மேலேயும் வரட்டும், அவ்வளோதான் சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். ஒரு கைதியை எப்படி டீல் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். ஒரு புரோட்டோகால் இருக்கும். அந்த புரோட்டோகால் பிரகாரம் என்ன பண்ணோம் நடக்கும். பிலாத்து தன் வீட்டுக்கு போய்விட்டான். நாம் நம்முடைய 3வது பகுதிக்கு வருகிறோம். த சஃபரிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துனுடைய பாடு துவங்கிவிட்டது. ஆமென். 27ஆம் வசனம் படிக்கும்போது எனக்கு பயமாக இருக்குதுங்க. தேசாதிபதியின் போர் சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போர் சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வர செய்து. இது நடாப்பா வித்தியாசமான தண்டனையாக இருக்குது இயேசுக்கு மட்டும். ஒரு கைதியை எத்தனை போர் சேவகர்கள் அடிப்பாங்க? ஒரு 2 பேர் அடிப்பாங்க, இல்லை ஒருத்தர் அடிப்பாங்க. அவன் சண்டை போகிறவனா இருந்தால் தான் 2 பேருக்கு மேலே அடிப்பாங்க, இல்லைன்னா ஒரு ஆள் போதும். அப்படி தானே? அவன் திருப்பி அடித்தான்னா தான் 2 பேர் வரணும், 3 பேர் வரணும். ஒரு ஆள் போதும். அடிக்கப்பட்ட வண்ணம் அடிக்கப்படும்படி கொண்டு போகிற ஆடு போல போகிற என் ராஜாவை அடிப்பதற்கு போர் சேவகரின் கூட்டம் முழுவதும், ஆமென், ஆமா, the whole garrison 6000 பேரை கொண்டாந்தானா என்ன தெரியல. the whole garrison ஒருவரை அடிக்கிறாங்க. புரிஞ்சுங்க திருச்சபையே, சாத்தான் ஒருத்தன் இருக்கான். அவன் நம்மள மாதிரி பாடியில் இல்லை, அவன் ஆவியாக இருக்கான். ஆனால் நம்மள மாதிரி பாடி உள்ள மனிதர்களுக்குள்ளே அவனால் புக முடியும். இதை நம்ம எத்தனை பேர் ஏற்றுக்கிறோம் நமக்கு தெரில. லேகியனுக்குள்ளே எத்தனை சாத்தா இருந்துச்சு? 6000. பிசாசு பிடித்த மனிதர்களை நம்ம பார்க்குறோம். அதில் அந்த மனிதர்கள் சொல்கிறது என்ன தெரியுமா? என்னால் வாய் கூட பேச முடியல அப்படின்றாங்க. ஆனால் அவங்க வாயில் அவ்வளோ பேசியிருக்காங்க. நம்ம பார்த்துருக்கோம். ப்ரே பண்ணும்போது நிறைய பேசுவாங்க. அப்புறம் டெலிவரி ஆன பிறகு சொல்லுவாங்க, நான் என்ன பேசுனேனே எனக்கு தெரியவில்லை என்றால். சாத்தான் அந்த ஹோல் நம்முடைய ஃபிசிக்கல் பாடியை ஓவர்டேக் பண்ணி நம்முடைய சிஸ்டமை, நம்முடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டமை தான் கண்ட்ரோல் எடுத்து அவன் ஆப்ரேட் பண்ணுவான். ஒரு கார் ஓடுது, அந்த டிரைவர் கையை காலை கட்டி பக்கத்து சீட்டில் உட்கார வச்சுட்டு தீவிரவாதி ஓட்டினான்னா எப்படி இருக்கும்? அப்படி தான் சாத்தான் மனிதர்களை இன்றைக்கு உபயோகப்படுத்துகிறான். இயேசுவின் ரத்தம் மட்டுமே மனிதர்களை காப்பாற்றுகிறது. இயேசுவோட பேர் சொல்லி தான் அவனை கட்ட முடியும், திருடனை கட்ட முடியும். பூலோகத்தில் எவைகளை கட்டுவீர்கள் பரலோகத்தில்
கட்டுவீர்கள். என் நாமத்தினால கட்டணும். இயேசுவின் நாமத்தில் உன்னை கட்டுறான போது நம்ம கட்டு அவிழ்ந்து யாரை கட்டும்? அவனை கட்டும். இந்த போர்ச்சவர்கள் அனைவரும் பிசாசினால் பிடிக்கப்பட்டிருந்தார்கள், பெருமையினால் பிடிக்கப்பட்டிருந்தார்கள். சொல்லுகிறது, அவர் வஸ்திரங்களை கழட்டி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி. ஏன் இந்த பர்பிள் ரோப்ஸ்னா, அடித்தா ரத்தம் வெளியே தெரியாது. எவ்வளோ ரத்தம் வருதுன்னு வெளியே தெரியாது. இன்றைக்கு மாதிரி லைட்டு கலர் சில்க்கு கலர் கிடையாது, கரை வெளியே தெரியறதுக்கு. தோலில் செய்த ட்ரெஸ். அன்றைக்கெல்லாம் ட்ரெஸ்ஸுனால் தோல் தான், காட்டன்லாம் கிடையாது, துணிலாம் கிடையாது, எல்லாமே தோல் உடைகள் தான் உடுத்தியிருந்தாங்க அந்த காலத்தில். ஒட்டகத்தோல், ஆட்டுத்தோல், செம்மறி ஆட்டுத்தோல், இதுதான் ட்ரெஸ்ஸே. அதில் ஒரு சிவப்பானது ஒன்று தான், அது எங்கேருந்து வெளியே தெரிய போகுது? கஷ்டங்க இல்லை? சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி, முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து, அவர் வலது கையிலே ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்காற்படித்து யூதருடைய ராஜாவை வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணாங்க. இந்த பரியாசன்றது ரொம்ப கொடிதான விஷயங்க. நீங்கள் யாருன்னா உங்களை பரியாசம் பண்ணுற மக்கள் மத்தியில் இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அவமானமாக இருக்கும். இயேசு கெட்ட மனிதர்களால் பரியாசம் பண்ணப்பட்டார். தேவனை துதிக்கிறவர், தன் வாயினாலே அற்புத அடையாளங்கள் செய்தவர், 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு கொடுத்தவர், தலிதா குமி என்று மரித்த பெண்ணை உயிரோடு எழுப்பினார், வாலிபனே எழுந்திரு என்று மரித்தவனை எழுப்பினவர், லாசருவே வெளியே வா என்று சொன்னவர், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று எல்லாரையும் வாழ வைத்த ராஜா இன்றைக்கு அவமானப்படுகிறார். ஆமேன். அவர் மேல் துப்பி, காரி துப்பி அந்த கோலை எடுத்து அவர் சிரசில் அடித்தார்கள். வெறும் கோல் வச்சு அடிக்கிறது வேற, அந்த அடியும் விழும், கோலில் அடிக்கிற அடியும் விழுது, அந்த கோலில் உள்ள முள்ளுகளினால் உள்ள அதுவும் உள்ள இறங்குது. ஆமேன். பரியாசம் பண்ணின பின்பு, அடித்த பின்பு நேராக கொலை செய்யும்படி கொண்டு போகிறோம். தே வாண்ட் டு கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட். என்னங்க ப்ராஜெக்ட்? கொலை செய்யப்பட, அதான் ப்ரோட்டோகால். ஒருத்தனை சாகடிக்கணும்னா என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறாங்க. இன்றைக்கி என்னென்னா, எல்லா நாள் போல இல்லை, இது மிக முக்கியமான ஒரு நாள். 2 பேர் 3 பேர் செய்கிறத ஹோல் கேரிசனை செய்கிறது. இயேசுவை கூட்டிக் கொண்டு போகிறார்கள். அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி நடக்க வைக்கிறாங்க. இப்போ ஜெருசலம்லேருந்து அவுட் சைட் ஜெருசலம் போகணும், பட்டணத்துக்கு வெளியே போகணும். அங்கே தான் கொல்கதா இருக்கிறது. போகையில் இயேசுவால் சிலுவையை சுமக்க முடியவில்லை. அதனால் ஹெல்ப் பண்ணும்படி ஒருவனை பலவந்தம் பண்ணுறாங்க. அவன் யார் என்றால் சீரேனே ஊரானாகிய சீமோ. அவனை கம்பல் பண்ணுறாங்க. இவன் யாருன்னா, பைபிள் பிரகாரமாக பாஸ் ஓவருக்கு, பஸ்கா பண்டிகைக்கு வந்த ஒரு யூதன். அவன் அவங்க கலரில் இல்லை, அவன் நார்த் ஆஃப்ரிக்காலேருந்து வரான். சிரேனி என்பது நார்த் ஆஃப்ரிக்காவில் 1300 கிலோமீட்டர் எருசலேமிலிருந்து தூரம் உள்ளதுலேருந்து சாமி கும்பிட வரான். அவனை பலவந்தம் பண்ணுகிறார்கள், ஹெல்ப் பண்ணுறான். ஆமேன். கர்த்தருடைய கிருபையினால் அந்த கிரெடிட் ஆப்பிரிக்கா மக்களுக்கு கிடைப்பதாக. ஆமேன். கூட்டி கொண்டு போகிறார்கள் கொல்கொதா மலைக்கு. ஆமேன். அவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கே அவங்களுடைய பேரை சொன்னாலே டெரர் பண்ணுற அளவுக்கு சில இடங்கள் இருக்கும். அப்படிப்பட்டது ஒன்று தான் கொல்கதா. யாரெல்லாம் ரோமர்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்களோ அவர்கள் கொலை செய்யப்பட்டு அங்கேயே விடப்பட்டு அடக்கம் பண்ணாதபடி அப்படியே விட்டுருவாங்க. அடக்கம் பண்ண மாட்டாங்க யாரும். ஏன்னா கெட்டவங்க, அவங்களாம் திருடர்கள், குற்றவாளிகள். அவர்களை மிருகங்களும் பறவைகளும் சாப்பிட்ட பிறகு எலும்பு கூடுகள் இருப்பதை மக்கள் பார்க்கணும். போகிற வர வழியில் இருக்குது. கொல்கத்தா போகிற வழியில் வே சைடு ஜெருசலேம் விட்டு அவுட்டர் பக்கம் போகும்போது கொல்கத்தா மலை இருக்கும். அங்கே மனிதனுடைய மண்டையோடுகள் எல்லாம் இருக்கும். இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் குரூவாலிட்டி வேர் பீப்புள் ஃபேஸ் ஹியூமிலியேட்டிங் டெத். அவமானப்படுத்தப்பட்ட மரணம் முக்கியமான பாதை வருகை இருக்கிறது. இந்த இடத்தில் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணமும் நடந்தது. ஆமேன். கொல்கத்தாவுக்கு கொண்டு போகிறார்கள். அதற்கு கபால ஸ்தலம் என்று பெயர். மண்டையொட்டு ஸ்தலம், கபாலஸ்தலம். கொல்கொதா என்றால் மண்டையொட்டு ஸ்தலம், a place of skull. வெறும் மண்டையோடுகள் அதிகம் இருக்கிற இடம். அங்கே போய் வந்தபொழுது குடிக்கிறதுக்கு கசப்பு கலந்த காடியை அவர்களுக்கு கால் டு ட்ரிங்க், சோர் வைன் மிக்ஸ்டு வித் மிங்கிள் வித் கால். அந்த தண்ணி எதுக்குன்னா, இது வந்து இதை குடித்தா என்ன ஆகுமா, அது ஒரு நம்பிங் ட்ரிங்க். நம்பிங் ட்ரிங்க்னா
அப்படியே ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி ஆகிடும். எனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி. அதை அவர் என்ன பண்ணல, குடிக்கல. இயேசு ஒன்றும் பெயின் கில்லர் எடுத்துக்கிட்டு மறிக்க போகிறவர் இல்லை, பாடுபட்டு மறிக்க போகிறார். எனக்கு எப்போல்லாம் பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குமோ, தாங்க முடியாத வலி, குறிப்பாக நான் ஒரு முறை பல் வலியில் 2-3 டைம் கஷ்டப்பட்டுருக்கேன். ஆண்டவரே இது சரியாகட்டும்னு ப்ரே பண்ணும்போதெல்லாம் கூட சில நேரம் ரொம்ப நேரம் கழிச்சு ஆகிருக்கு. அந்த நேரத்திலலாம் நான் என் வலியை பற்றி நினைக்க மாட்டேன். சாமி, உலகத்தில் எந்த மனிதனும் படுற வலியை விட அதிகமான வலி நீ பட்டிருக்க சாமி, இதுனா சாமி வலி. அவமானப்படும்போது அந்த அவமானத்தை பற்றி எண்ணும்பொழுது எனக்கு அவருடைய பாதம் ஞாபகம் வரும். கூட இருந்தவனும் கவுத்தான், சாப்பிட்டவங்கெல்லாம் கவுத்தாங்க, பிரச்சனை மேல் பிரச்சனை, பாடுகள் மேல் பாடுகள், நிராகரிப்பு மேல் நிராகரிப்பு சந்திச்சிங்களப்பா, எந்தெல்லாம் என்னப்பா அப்படி என்று தோணும். ஆமேன். அதை பற்றி நினைக்கும் போது இயேசுக்கு ரொம்ப இருக்கிறது போல எனக்கு தோன்றுகிறது. ஆமேன். பெனிஹின் ஐயா அவர்கள் சொல்ல கேட்டிருக்கேன். அவர் ப்ரே பண்ணும்போது ஆண்டவர்களை கேட்பாராம், ஆண்டவரே அந்த காணா ஒரு கல்யாணத்துக்கு என்ன கூட்டு போயிருக்கார் ஆண்டவர். இந்த சிலுவையில் பாடுபடும் போது என்னையும் கூட்டு போங்க, இயேசு கூட்டி கொண்டு போனது இல்லையா? அண்ணா ஆண்டவர், நான் மகனை நீ தாங்க மாட்டாய் அப்படின்னு சொன்னான். அல்லேலூயா. ஆமேன், ஆமேன். தண்ணி கூட குடிக்காதபடி he desired to suffer with a clear mind. தான் சிந்தனையோடு முழு நினைவோடு நான் எழுதி கொடுக்கிற ஒப்புதல் என்னவென்றால், என் மகனுக்காக நான் மரிக்கிறேன். பெரியவங்க கையில் உயிர் எழுதும்போது அப்படியே பித்தில் இருக்கும்போது எழுத மாட்டாங்க. என் சுய சிந்தையோடு, என் சுய நினைவோடு, யாரோட உந்துதலும் இல்லாதபடி நான் எழுதி கொடுப்பது என்னவென்றால், என் மகனுக்காக நான் சிலுவையில் மரிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். He doesn't want any numbing drink. பாடுபட்டார், அவரை சிலுவையில் அறைந்தார்கள் என்று மத்தேயு சுவிசேஷகன் முடிக்கிறான். எப்படி அணிஞ்சாங்க பார்ட்டாக சொல்லலை, மற்ற இடத்துல சொல்லப்பட்டிருக்கு கைகளிலே ஆணி கால்களிலே ஆணி என்று. ஆமேன். கொண்டுட்ட பிறகு இஷ்யூனா அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு பாருங்க. சாகிற மனிதனுக்கு டெத்து பற்றின கவலை, உயிராக இருக்கிறவனுக்கு அவனோட ட்ரெஸ் எப்படி எடுக்கலான்றதை பற்றி கவலை. நிறைய நேரத்தில் மனிதர்கள் உயிர் போகிற இடத்துல கூட ஜனங்க பணத்தை பற்றி பேசுறதை நான் பார்த்துருக்கேன். அவங்க எதை பற்றி பேசுவாங்க? காசு கொடு, அப்போ தான் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்வாங்க. நம்ம ரொம்ப பெயினில் இருப்போம். இது இன்னைக்கு வந்தது இல்லைங்க, அன்னையிலேருந்தே வந்தது. இயேசு தன் ஜீவனை விடுவதற்கு முன்பதாக, அவர் கண்களுக்கு முன்பதாக அவர் ட்ரெஸ்ஸுக்காக அடிச்சுக்கிட்டு சீட்டு போட்டு யாருடையது என்று எடுத்துக்கொண்டார்கள். அல்லேலூயா. அவ்வளோதான். மேலே போர்டு வைக்கிறாங்க, இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு. வெறும் யூதருடைய இவன் மரியாதை இல்லாமல். ஆக அப்போ அது கேலி பரிசாத்தத்தினால் எழுதப்பட்டது. இப்பொழுது இயேசு மாத்திரம் அந்த இடத்தில் மரிக்கவில்லை. வலது பக்கம் ஒரு கல்வனும், 2 பக்கம் ஒரு கல்வனும். ஆமேன். அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள். Now Jesus is mocked on the cross. சாவதற்கு முன்பதாக அவமதிக்கப்பட்டார், உயிர் விடுவதற்கு முன்பதாக அவமதிக்கப்படுகிறார். எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அதான் நியூஸ் பரப்பிட்டானுங்களே, தேவாலயத்தை இடித்து 3 நாளில் கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், சிலுவையில் இறங்கி வா என்று பண்ணாங்க. இயேசுவோட சீஷர்கள் அங்கே இல்லை, பிரதான ஆசாரியரும் வேத பராகரும் மூப்பரும் பரியாசம் பண்ண. ஜீசஸ் கிறிஸ்துவோட டெத் கிட்ட யார் நிற்கிறது? பேதுரு தரல, யோவான் வருவார் இனிமேதான். ஆனால் யார் நின்றுக்கிறாங்க? A to Z. அவர் சாகிற வரைக்கும், செத்து விட்டாரா என்று பார்க்கிற வரைக்கும். லாங்கினஸ் கையில் சொல்லி ஈட்டி வச்சு குத்துறான்னு இவனுக்கு தான் சொல்லியிருப்பானுங்க. ஏன்னா திரும்ப எந்த நல்லதும் இயேசு வழியில் நடக்கக்கூடாது என்பதற்காக அவமானப்படுகிறார்கள், எல்லாரும் நிந்திக்கிறார்கள். தேவனுடைய குமாரனா இருந்தா வா, தேவனுடைய குமாரன் என்று சொன்னாயே, சிலுவையில் இறங்கி வா, உன்னை விசுவாசிப்போம் என்று சொன்னாங்க. அந்த கொஞ்சம் கூட்டத்துக்காக இறங்கி வந்திருந்தாருன்னா அவனுங்க தான் விசுவாசிப்பானுங்க. அவர் மரணத்தை விட்டு அவர் மரித்தபடினால்தான் திரள் கூட்டம் அவரை விசுவாசிக்கிறது.
அவர் பாட்டு இறங்கி வந்தார்னா அவர் பிறந்ததிலிருந்தே வேஸ்ட்டாக போயிடும். அவர் நின்று மரணத்தை தழுவி நம்மை காப்பாற்றினார். மரணத்தின் அதிபதியாகிய சாத்தானுடைய தலையை நசுக்கும்படியாக அவர் வந்து மரித்தார். அல்லேலூயா. ஆமாம். இப்போ பாருங்க, இயற்கையை படைத்தவர் அவர்தான் என்பதை குறிப்பிடும்படியாக இயற்கை தன் குரலை பதிவிடுகிறது. அல்லேலூயா. எது பதிவிடுது? யார் சொன்னது இயற்கைக்கு உயிர் இல்லைன்னு? இதோ இருக்கு பாருங்க. அங்கே வசனம் சொல்கிறது, 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. ரோமருடைய கணக்கின்படி இது மதியம் 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும். வந்தவங்க எல்லாரும் அங்கங்க உட்காந்தாச்சு. அவ்வளவுதான். 3 மணி நேரம் என்னமோ நடக்குதுடா. ஹல்லேலூயா. The first 3 hours, 12 மணி நேரம் முதல் 3 மணி நேரம் வரைக்கும், இட்ஸ் அ ரிமார்க்கபிள் டார்க்னஸ். மனிதனுடைய படைப்பிலிருந்து, கிரியேஷனிலிருந்து இதுவரைக்கும் நடந்திராத ஒரு சம்பவம். ஆமென். ஆமாம். அந்த காலத்தில் சூரியன் அந்தகாரப்பட்டதான். 4ஆம் வருடத்திலே ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் 4th இயரில் இது ரெக்கார்ட் பண்ணப்படுகிறது. சூரியனிலே ஒரு பெரிய எக்லிப்ஸ் உண்டாகி 3 மணி நேரம் அது இருள் அடைந்தது. ஆமென். சூரியன் இருள் இருந்துச்சு, ஆனால் வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் தெரிஞ்சிச்சான். ஒரு மாபெரும் எர்த்குவேக் இருந்துச்சான். ஆமென். ரோமன் ஹிஸ்டாரியன் ஃப்ளெகோன் என்பவர் எழுதியிருக்கிறார். ஓகே. 3லிருந்து 6ஆம் மணி நேரம் முதல் இருள். அவர் உயிராக பாடுபட்டுனுங்கிறாருங்க. முன்னாடியே செத்துடல. அந்த இருளில் எல்லாரும் பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு பேசியிருக்கிற நேரத்தில் அவர் பாடுபட்டு கொண்டு இருக்கிறார். இட் இஸ் அ கிரேட் ஃபைட் பிட்வீன் லைட் அண்ட் டார்க்னஸ். சாத்தானுடைய இருளுக்கு முன்பதாக சூரியனால் கூட நிற்க முடியாது. இயேசு அந்த ஒளியால் தான் நிற்க முடியும். ஹல்லேலூயா. சூரியன் ஒளி கொடுக்க மறுத்தது. பாவத்துக்கு விரோதமாய் சூரியனால் ஒளி கொடுக்க முடியாது. புரிஞ்சுக்குங்க, இந்த சூரிய ஒளி நம்ம கண்ணு மூலமாக தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. கண்ணு போயிடுச்சுன்னா சூரிய ஒளி ஹெல்ப் பண்ணாது. கண்ணை மூடிட்டா கன்ஃபார்ம்டாக சூரிய ஒளி ஹெல்ப் பண்ணாது. அப்போ எந்த ஒளி ஹெல்ப் பண்ணும்? கண்ணை மூடிட்ட பிறகு நம்ம உயிராக இருக்குமா இல்லையா? இருக்கிறோமா இல்லையா? சொல்லுங்க. அப்போ யார் காப்பாற்றுவா? சூரியன் நம்மக்கிட்ட வருமா? வராது. இயேசு என்கிற நீதியின் சூரியன் உதிப்பார். இருளில் இருக்கிற ஜனங்கள் திரளான வெளிச்சத்தை கண்டார்கள்ன்றது போல இயேசுதான் அந்த ஒளி. யோவான் 1ஆம் அதிகாரம் சொல்கிறது, அவருக்குள் ஜீவன் இருந்த அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருக்கிறது. 3 மணி நேரம் பாடுக்கு பிறகு 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். பிரதர், சிஸ்டர், 3 மணி நேரம் பாடு. உங்க கையை எடுத்துட்டு ஹேங் பண்ணிட்டு உங்க காலை கீழே இழுத்துட்டு கட்டிட்டா, டயஃப்ரம்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது வயிற்றுக்கு மேலே நுரையீரலுக்கு கீழே. நம்ம மூச்சு விடுறதுக்கு அந்த டயஃப்ரம் தான் ஹெல்ப் பண்ணும். அந்த டயஃப்ரம் மேலே வரும்போது நுரையீரல் மேலே போவோம், காற்று விடலாம். அந்த டயஃப்ரம் இப்படி மாறும்போது நுரையீரல் கீழே வரும், காற்று இழுக்கலாம். இதோட ஆக்ஷன் தான். இது மேலே தூக்குனா காற்று வெளியே போகும். இது கீழே இப்படி கீழே குமிழ் மாதிரி வந்துச்சுன்னா காற்று இழுக்கலாம். இயேசுவோட டயஃப்ரம் இப்படி போயிடுச்சு, கீழே இழுத்துட்டான், கை மேலே தொங்கிடுச்சு. நுரையீரல் நினைத்தாலும் சுவாசிக்க முடியாது. அப்போ இயேசு ஒரு சுவாசம் விட கையில் தொங்கிட்டு கால் இழுக்க தன் உடமையே புல் பண்ணி ஒரு மூச்சுக்கு இந்த அந்த கையில் இழுத்தா சிலுவை அந்த ஆணி, இதை அவர் பாடியை புல் பண்ணாதான், இந்த டயஃப்ரமை புல் பண்ண காலில் இருந்து இருக்கணும். அப்படியே இழுத்து அவ்வளோதான். எவ்வளோ பர்சன்டேஜ் ஏர் உள்ளே போகும்னு தெரியல. 3 மணி நேரம் உயிரை காத்து வைத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பாடுகளோ அத்தனை பாடுகளையும் அவர் தாண்டி வைத்து அவர் கத்துகிறார், ஏலி ஏலி லாமா சபக்தானி. கூட இருக்கிற யூதர்களுக்கு கூட அது தெரியவில்லை. இயேசு ஏலியாவை கூப்பிடுகிறார் என்று சொல்லுகிறார்கள். குடிக்க தண்ணீர் கொடுக்கிறார்கள்.
தண்ணி கொடுக்காத இரு, எலியா அவனை ரட்சிக்கட்டும் என்று சொல்லுகிறார்கள். இயேசு பாடுபட்டு கொண்டிருக்கிறார். மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். பிதாவே, பிதாவே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஃபாதர், why have you forsaken me? இயேசு தன் ஜீவனை விட்டார். திருச்சபையே, இன்றைக்கி நீங்களும் நானும் நிம்மதி இல்லாமல் வாழறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன்னு. அவர் பண்ணிட்டதை நினச்சாலே நம்ம நிம்மதியாக வாழலாம். முடிந்தது என்று சொல்லி தன் ஜீவனை விட்டார். 50ஆம் வசனம் சொல்வது, இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு he yielded his spirit, தன் ஆவியை விட்டார். தன் ஆவியை சொல்லுங்க, தன் ஆவியை, தன் ஆவியை. ஜீசஸ் died. இயேசு செத்துட்டார். ஆமென். இம்மீடியட் ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் அருமையாக எக்ஸலண்ட்டாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கார் மத்தேயு. என்னங்க இம்மீடியட் ரிசல்ட்? படிப்புமா. இதில் 51ஆம் வசனத்திலேருந்து, தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக எந்த ஆலயத்துக்குள்ளே அந்த 30 வெள்ளிக்காசை விட்டானோ மேலேருந்து கிழிகிறது. பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் எழுந்திருந்தது. அவர் உயிர் தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். 100 அதிபதி அவனோடு கூட இயேசுவை காவல் காத்தவர்களும் பூமி அதிர்ச்சியும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவன் தேவனுடைய குமாரன் என்றார்கள். ஆமென். உயிர் விடும் பொழுது கூட ஜீசஸை பற்றி சொல்லுகிறார்கள், இவர் தேவனுடைய குமாரன். ஆமென். இப்போ ஜீசஸோட டீமை பற்றி பைபிள் சொல்லுது, அவரோட ஊழியம் செய்த அநேக ஸ்திரீகள் எங்கே இருக்காங்களாம்? தூரத்தில் இருக்கிறாங்க, கிட்ட வர முடியல, பயம். இயேசுக்கிட்ட மட்டும் இயேசுவை காப்பாற்றுறதுக்குன்னு உலகத்தில் யாரும் இருந்ததும் இல்லை, இருக்க போகிறதும் இல்லை. அவர் தான் ரட்சகரே. இந்த ஸ்திரீகள் வந்து இயேசுவை காப்பாற்றிடுவாங்களா? முடியாது. ஆமென். தூர இருந்து செபதேயின் குமாரரும் தாயும் எல்லாரும் இருந்தாங்க. ஆமென். அவ்வளோதான். இயேசு மரித்தார். ஜீசஸ் died. விஷயம் காட்டு தீ போல் பறந்துருக்கும். வெளிச்சம் வந்ததும் இந்த அண்ணா காய்பா டீம்லாம் பாடியை செக்யூர் பண்ணுங்க, பாடியை தூக்கிட்டு போகிறாங்க. போர்ச்சவர்களை கிட்ட விட்டுட்டு தான் பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. இப்போ சட்டப்பிரகாரமாக இந்த பாடியை எங்கேயே விட்டுறணும், யாரும் அடக்கம் பண்ணக்கூடாது. இதை காட்டு மிருகங்கள், நரி, உல்ஃபு, இதெல்லாம் காட்டுப்புலி, இதெல்லாம் வந்து என்ன பண்ணோம்? கழுத புலி வந்து கடித்து சாகடிக்கும். இதுதான் விஷயம். ஆனால் இயேசுவோட மரணம் அப்படி இல்லை. ஆமென். இப்போ தான் கவர்மெண்ட் ஆஃபீஸர் இங்கே வருகிறார். அவர் யாருங்க? இயேசுவுக்கு சீஷன். அவர் பேர் என்ன பேருங்க? அரிமத்தி ஊரானாகிய யோசேப்பு. பிறகு யாருங்க? நிக்கதேமு. ஓகே. அரிமத்தி ஊரானாகிய யோசேப்பு தான் யார்? ஆஃபீஸர். பிலாத்துவினிடத்தில் போல் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். பிலாத்து கட்டளையிடுறார், டெட் பாடியை என்ன பண்ணு? சரண்டர் பண்ணு. மனுஷன் செத்துட்ட பிறகு பாடி மார்ச்சுவரிக்கு போதா போலியா? அங்கே என்ன சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க? செக் பண்ணிட்டு தானே கொடுப்பாங்க. டெத் சர்டிஃபிகேட் சும்மா இல்லை, பெரிய ப்ரொசீஜர், நிறைய விஷயம் செக் பண்ணணும். செக் பண்ணாங்களே? ஆமாம். சில இடத்துல பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வேற வரும். இது இயேசுக்கு போஸ்ட்மார்ட்டமே தேவையில்லை. ஏற்கனவே போஸ்ட்மார்ட்டம் ஃபிசிக்கல் பாடிக்குன்னா நடக்குமா? அதோட கொடுமையான காயங்கள் இருந்திருக்கு. பிரெயின் டேமேஜ், இன்டர்னல் ஆர்கன் டேமேஜ், மஸ்குலோஸ்கெலிட்டல் டேமேஜ். என்ன ஒரு நல்ல விஷயம், எலும்புகள் மட்டும் முறிக்கப்படலை இயேசுக்கு, மீதி எல்லா உறுப்புகளும் டேமேஜ் ஆகிருக்கு. நம்ம இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த பிறகு நம்ம பார்த்தோம்னா, அவர் உயிர் தெழுந்த பிறகு அவரை நன்றாய் தெளிவாய் பார்த்த 3 நாட்களுக்கு முன்பதாக கூட பார்த்த மரியாளால் அவர் ஐடென்டிஃபை பண்ண முடியல. தோட்டக்காரன் நினச்சிக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு ஃபிசிக்கல் டேமேஜ் அவருக்கு ஆயிருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கணும். ஆமென். ஆமாம். யோசேப்பு சரீரத்தை எடுத்து தூயதான மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி தன்னுடைய கண்மலையில் வைத்திருக்க தன்னுடைய புதிய கல்லறையில் அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். பெரிய கல் வச்சுட்டு போயிட்டான். இது பல அடுத்த
காஸ்பல் புக்ஸ்லாம் படிக்கும்போது அது பிலாத்தினுடைய கட்டளையாகவும் இருந்தது. ஏன்னா இயேசுவை யாருன்னா தூக்கி கொண்டு போய் உயிர் தெழுந்தாருன்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே உயிர் தெழுவன் என்ன பண்ணியிருக்காரு சொல்லியிருக்கு, கல்லை வச்சுட்டு சீல் பண்ணிவிட்டு போயிட்டான். பாருங்கள், சொல்லப்பட்டிருக்கிறது ஆயத்த நாளுக்கு முன்னான மறுநாளிலே 63 வருஷம் ஆண்டவனே அந்த எத்தனை உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்குது. ஆகியாருடைய சீஷர்கள் ராத்திரியில் வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தொழுந்து எழுந்தார் என்று ஜனங்களுக்குள்ளே சொல்லாதபடிக்கு முந்தின எத்தை பார்க்கலாம் பிந்தினத்து கொடியாக இருக்காதபடி நீங்கள் 3 நாள் வரைக்கும் கல்லறை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும். ஏங்க 3 நாள் வரைக்கும்? 5 நாள் வரைக்கும் பண்ணானா? 72 மணி நேரம் ஒரு மனிதனுடைய பல்ஸ் துடிக்கலனா கன்ஃபார்ம்டு டெத். 72 மணி நேரம், 3 days பாடி டைட்டாக போட்டோம், செத்து போகும். ஆமென். பத்திரப்படுத்துகிறாங்க, சீல் போடுறாங்க, காவல் காக்குறாங்க. சீல் சாதாரண சீல் இல்லைங்க, வேர்ல்டு சூப்பர் பவர் அன்னைக்கு அவங்கள ரூல் பண்ணுது, ரோமன்ஸோட சீல். அன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்த கவர்னர்களிலே கொடுங்கோல் கவர்னர் என்று பெயர் பெற்ற பிலாத்தோட சீல். இயேசுவை கொலை செய்யும்போது சில ஸ்திரீகள் தான் ஒரு ஓரமாக நிற்குது. அவங்களா இயேசுவை தூக்கிட்டு போக முடியும், கல்லெல்லாம் உருட்டி விட்டு. இயேசுக்கு உதவி செய்ய உலகம் தேவையில்லை, அவர் விண்ணின் மைந்தன். இந்த உலகத்துக்குத்தான் உதவி தேவை. என் மகனே, என் மகளே, இன்றைக்கும் நீ இயேசுக்கு உதவி செய்வாய் என்று நினைக்காதே. அந்த பாடுகளின் மத்தியிலும் அவர்தான் உனக்கு உதவி செய்வார். அந்த நிந்தனைகளின் மத்தியிலும் தன் நிந்தனையிலிருந்து உன்னை காப்பாற்றும்படியாக அவர் அழைக்கவில்லை. என் பெரிய நிந்தனைக்கு நடுவிலே உன் சிறிய நிந்தனையிலிருந்து உன்னை காப்பாற்றுவேன் என்று சொன்னார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் பாருங்கள், நான் ஏற்கனவே பாரத்தை சுமக்குகிறேன், உன் பாரத்தையும் என்னிடம் கொடு என்று தன் பாரத்தை தன் மீது ஏற்றிக்கொண்டு நம்மை வாழ வைத்திருக்கிற இயேசு. எத்தனை பாடுகள்! அவர் செய்த அற்புதத்துக்கு குரல் கொடுக்க ஒருவன் வரவில்லை, அவரை கொலை செய்ய கூட்டம். இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார். மரித்த இயேசு உயிர் தெழுவார், உயிர் தெழுந்தார், இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் எழுந்து நின்று அவரை ஆராதனை செய்வோம். இயேசு நம்ம ஒவ்வொருக்காக அந்த கல்வாரி சிலுவையில் பாடுகள் பட்டார். நாம் செய்த தவறுகளுக்காக, நாம் செய்த மீறுதலுக்காக அவர் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டார். நாம் இன்று பரிசுத்தமாக இருக்கிறோம் என்றால் அது அவர் காரணம்தான். இன்று சிலுவை பாடுகளை குறித்து நாம் கேள்விப்பட்டோம். ஒரு சிலுவை பாடல் நினைச்சு கண்களை மூடி கூட நம்ம இருதயத்தில் நினைச்சப்பா, எனக்காக என்னால் அடிக்கப்பட்டீங்கப்பா, நான் என்னோட பாவம் மன்னிக்கப்படுவதற்காக எனக்காக நீ எவ்வளவு அடிகள் பட்டியப்பா, நான் பரிசுத்தமாக அழுவதற்காக நீர் உத்தம உத்தம புத்திர தகப்பனப்பா, ஆனால் நீர் எனக்காக அடிக்கப்பட்டீங்களப்பா, எவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டீங்கப்பா. இதெல்லாம் ஒரே காரணம் ஆண்டவர் நம்மள அன்பு. ஆண்டவர் அன்புக்கு இணையில நினைச்சு நான் நன்றி சொல்லமா. உன்னிருதற்காயேசு காயங்கள் பட்டார், உன்னக்கிரமன்கட்காயேசு நொறுக்கப்பட்டார். உன்னிருதற்காய் இயேசு காயங்கள் பட்டார், உனக்கிரமன்கட்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிகள் பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உனக்காகவே அடிக்கப்பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார்.
இயேசுவின் மாறா கிருபை என்றென்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவே அன்பு. அப்பா பிதாவே உமக்கு நன்றி 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 தகப்பனே. அன்பின் பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா இந்த காலை வேலைக்காக நன்றி. இந்த நாளிலும் தகப்பனே அப்பா மத்தேயு 27வது அதிகாரத்தில் அப்பா அப்பா உடைய மரணத்தில் அப்பா உடைய பாடுகளை குறித்து நாங்கள் பார்த்தோம் தகப்பனே. அப்பா எங்களுக்காக அப்பா நீங்கள் அப்பா எவ்வளோ பாடுகளை அனுபவித்தீங்க ராஜா. இன்றைக்கும் அப்பா நீர் அப்பா அப்பா எங்களோடு கூட நீங்கள் பேசுனீங்க தகப்பனே. அப்பா உடைய வார்த்தைகளின் நிமித்தம் எங்களோடு கூட நீங்கள் பேசினீரே உமக்கு நன்றி. அப்பா இப்பொழுதும் ஆவியானவரே அப்பா நீங்கள் எங்களோடு கூட அசைவாடுங்க. அப்பா நீர் என்னோடு கூட இருந்து பேசுங்க. அப்பா உடைய வார்த்தை அப்பா என்னிலிருந்து புறப்படட்டும் தகப்பனே. ஆவியானவர் தாமே அப்பா என்னோடு கூட இருந்து அசைவாடுங்க, ஆளுகை செய்யுங்க. எல்லாவற்றையும் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஷாலோம். மத்தேயு 27வது அதிகாரத்தில் கர்த்தர் என்னோடு கூட பேசின வசனம் 46. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாபா சபத்கானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இந்த 9ஆம் மணி வேளையில் உரைத்த சத்தமாய் அவர் மிகவும் சத்தமிட்டு அழுது ஏலி ஏலி லாமா சபத்கானி, ஆண்டவரே ஏன் கைவிட்டீர் என்று. இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் நம்முடைய பாவத்தின் நிமித்தம் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ அந்த நேரத்தில் பிதாவானவர் கைவிட்டது போல நம்ம பார்க்குறோம். அதே இந்த நாளில் இது எதை நினைப்பூட்டுகிறது என்றால் நாம் ஆண்டவரோடு கொண்டிருந்த அந்த ஆதி அன்பினிடத்திற்கு நம்ம திரும்ப வேண்டும். இந்த நாளில் நம்ம யோசிக்கலாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி நமக்காக சிலுவையில் பாடுபட்டார் என்று, நம்முடைய பாவங்களை அவர் கழுவி சுத்திகரித்தார் என்று. இதை நம்ம தெரிந்தும் கூட நிறைய நாள் நம்ம அவருக்கு விரோதமாக நிறைய பாவங்களை நம்ம செய்து கொண்டே தான் இருக்கோம். அவருடைய வசனங்களை நம்ம கேட்டோம், இன்னும் மனம் திரும்பாமல் இருக்கோம். இன்றைக்கு நம்ம அந்த பாவத்திலிருந்து நம்ம சுத்திகரித்து கொள்ளலாம். நம்ம இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் அவருடைய மரண பாடுகளை நம்ம நினைக்க வேண்டும். அவர் மீது கொண்டிருந்த அந்த ஆதி அன்பினிடத்திற்கு நம்ம திரும்ப வேண்டும். நம்ம ரட்சிக்கப்பட்ட போது நம்ம நிறைய ஆண்டவரோடு நம்ம பற்றுதலாக இருந்திருப்போம், உண்மையாக இருந்திருப்போம். ஆனால் கொஞ்ச நாளில் நம்ம மறுபடியுமா நம்மளுடைய பழைய பாவங்களுக்கு நேராக நம்ம திரும்பி இருக்கலாம். இன்றைக்கு நம்ம மனம் திரும்பலாம். ஆண்டவரோடு கூட அவருடைய பாடுகளை, அவருடைய மரண பாடுகளை நம்ம நினைத்தோம் என்றால் நம்முடைய பாவங்கள்லேருந்து நம்மளால் விடுதலை ஆக முடியும். நம்மளுடைய பாவங்கள்லேருந்து விட்டு நம்மளால் வெளிவர முடியும். இன்றைக்கும் ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவை நம்ம புதுப்பித்து கொள்ளலாம். இந்த நாளில் நம்ம அனைவரும் கண்களை மூடி நம்மளை அர்ப்பணித்து ஆண்டவரிடத்தில் நம்ம மனம் மாறலாம். அவருக்கு விரோதமாய் செய்த ஒவ்வொரு பாவங்களை இந்த வேலையில் நம்ம நினைவு கூறலாம். அவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கலாம். நமக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு பாவங்கள்லேருந்து நம்ம வெளிவரலாம். இந்த நாளிலும் கர்த்தரிடத்தில் நம்மளை அர்ப்பணிக்கலாம். நம்மளுடைய உறவை நம்ம மறுபடியுமாய் புதுப்பித்து கொள்ளலாம். பாவி என்றும் அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கின்றாரே. பாவி என்றும் அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கின்றாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவே சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவே சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா.
வாக்க வரவலவா ஓ ரீதல ஊரி வாக்க வரவலவா தகப்பனே அப்பா உமக்கு நன்றி 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 ராஜா. அப்பா இந்த நாளிலும் அப்பா இந்த ஜெப வேலையில் அப்பா நாங்கள் உம்மக்கிட்ட அப்பா உம்மிடத்துல நாங்கள் மனம் திரும்புகிறோம் தகப்பனே. அப்பா உம்மிடத்துல நாங்கள் மனம் திரும்புகிறோம் ராஜா. இந்த வேலையில் அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் தொடுவீராக. எங்களுடைய பழைய பழக்க வழக்கங்கள் அப்பா எங்களுடைய பாவங்களை அப்பா நாங்கள் இந்த வேலையில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. நீர் எங்களுக்காக சிலுவையில் அப்பா அப்பா எங்களுடைய பாவங்களுக்காக அப்பா எங்களுடைய குற்றங்களுக்காக எங்களுடைய சாபங்களுக்காக நீங்கள் சிலுவையில் அறையப்பட்டீங்க தகப்பனே. இன்றைக்கு நாங்கள் அப்பா மறுபடியுமாய் அப்பா மனம் திரும்புகிறோம் தகப்பனே. அப்பா எங்களுடைய உறவை அப்பா இன்றைக்கு நாங்கள் புதுப்பித்து கொள்ளுகிறோம் தகப்பனே. அப்பா உமாக்கும் அப்பா எங்களுக்கும் உள்ள உறவை இன்றைக்கு நாங்கள் புதுப்பித்து கொள்ளுகிறோம் தகப்பனே. அப்பா எங்களுடைய பழைய பழக்க வழக்கங்கள் அப்பா எங்களுடைய பழைய பாவங்கள் அப்பா இந்நாள் வரையில் அப்பா நாங்கள் செய்த ஒவ்வொரு பாவங்களை அப்பா இந்த வேலையில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. அப்பா இந்த வேலையில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியா நீர் அப்பா எங்களை கழுவி சுத்திகரிப்பீராக. அப்பா உடைய ரத்தம் அப்பா சகல பாவங்களையும் நீக்கி அப்பா எங்களை சுத்திகரிக்கட்டும் தகப்பனே. அப்பா உமக்கு விரோதமாய் செய்த அப்பா ஒவ்வொரு அப்பா குறைகளை அப்பா ஒவ்வொரு குற்றங்களை அப்பா ஒவ்வொரு பாவங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம் தகப்பனே. அப்பா இன்றைக்கு அப்பா நீர் எங்களை மன்னிப்பீராக. இந்த வேலையில் தகப்பனே அப்பா யார் யார் மனம் திரும்பி அப்பா உம்மிடத்தில் வருகிறார்களோ அப்பா அவர்களுடைய பாவங்களை அப்பா அர்ப்பணிக்கிறார்களோ இந்த வேலையில் அப்பா நீங்கள் தொடுங்க தகப்பனே. அப்பா இந்த வேலையில் நீங்கள் தொடுவீராகப்பா. அப்பா எங்களை சுத்திகரிங்க அப்பா. அப்பா இந்த நாள் வரையில் நாங்கள் செய்த ஒவ்வொரு குற்றங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். இந்த நாளில் நீங்கள் எங்களை சுத்திகரிச்சிட்டீங்க. உங்களுடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி விட்டீங்க தகப்பனே. அப்பா இன்றையிலிருந்து அப்பா நாங்கள் புதிய மனிதர்களாக அப்பா எழும்ப தகப்பா நீங்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. ஆவியானவரே நீரை இம்மாட்டம் எங்களோடு கூட அசைவாடின கிருபைக்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி. எல்லாவற்றையும் அப்பா உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமென். மத்தேயு 27 அதிகாரம் 20 வசனம் மற்றும் 21. பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்விக்கவும் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஜனங்களை ஏவிவிட்டார்கள். தேசாதிபதி ஜனங்களை நோக்கி இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலை ஆக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரபாசை என்றார்கள். இந்த நாளில் கூட நம்ம பார்த்தோம் பரபாஸ் மிகுந்த ஒரு கொடிய குற்றவாளியாக இருந்த பொழுதும் இயேசு கிறிஸ்து அவனை விடுவிக்கவும் அவனுக்காக அவனுடைய பாவங்களையும் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் மரிக்கவும் தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று இந்த நாளில் கூட நம்மளுடைய ஆத்துமாக்களை ஆண்டவர் விடுவிக்கிறதுக்காக வந்திருக்கிறார். இப்பொழுது கூட நமக்காக நம்மை விடுவிக்கவும் நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரிக்கவும் நமக்கு அந்த பாவக்கட்டிலிருந்து விடுதலையாக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் இந்த நாளில் நம் மத்தியில் பொழிந்தரல போகிறார். இப்பொழுது நம்ம எந்தெந்த காரியங்களில் நாம் தோய்ந்து போனவர்களாக காணப்படுகிறோமோ, மற்றவர்கள் வீணான குற்றச்சாட்டுகளினால பொய்யான வார்த்தைகளினால இந்த நாளில் நம்முடைய ஆத்துமா தோய்ந்து போய் காணப்படலாம். இல்லை எத்தனை காரியங்களில் நம் குற்றவாளிகளாக நாம் நின்று கொண்டிருக்கிறோமோ இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். மகனே மகளே, உன்னுடைய எந்த காயத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று, உன்னுடைய எந்த பாடுகளை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இன்று நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உன்னுடைய காயங்களை உன்னுடைய பாடுகளை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்து விடு, நான் உன்னை விடுதலை ஆக்குகிறேன் என்று, உனக்கு பதிலாக அந்த பாவங்களை நான் சுமக்கிறேன் என்று ஆண்டவர் இன்று நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் நாம் மனிதர்களிடத்தில் அந்த பாவத்திற்கான மன்னிப்பை நாம் பெற முடியாது. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய பாவங்களை சுமந்து பலியாகிய தெய்வ ஆட்டுக்குட்டியாக நம்முடைய மத்தியில் காணப்படுகிறார். இப்பொழுதும் நம் பலிப்பீடத்திற்கு முன்பாக நம்முடைய பாவங்களை நம்முடைய குற்றங்களை எந்தெந்த குற்றச்சாட்டுனால நம்முடைய ஆத்மா தோய்ந்து போய் காணப்படுகிறதோ எல்லாவற்றையும் இந்த நாளில் பலிபீடத்தின் அருகில் நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் நம்மளுடைய காயங்களை நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். அவர் நமக்காக நம்மை விடுதலை ஆக்க வேண்டும் என்பதற்காக அவர் சிலுவையை சுமந்தார் என்று இப்பொழுது நாம் முன்பதாக கடந்து வருவோம். பலிபீடத்தின் அருகில் நம்மளுடைய காயங்களையும்
நம்மளுடைய குற்றச்சாட்டுக்கள் எந்தெந்த காரியத்தில் நம் ஆத்மா தொய்ந்து போய் காணப்படுகிறதோ எல்லாவற்றையும் நம் தேவனிடத்தில் இப்போ ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். அப்பா பிதாவே, இந்த நாளில் கூட ஆண்டவரே அப்பா பரபாஸ் என்ற குற்றவாளிக்காக அப்பா அந்த கொடிய குற்றவாளியோட பாவத்தையும் ஆண்டவரே நீர் சுமந்து தீர்த்தீங்களே டாடி. அப்பா இந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் அநேக பாவங்கள் செய்திருக்கிறோமேப்பா, எத்தனையோ இடங்களுமே மீறி நடந்திருக்கிறோமேப்பா. ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் எத்தனையோ காயங்களை சுமந்து கொண்டிருக்கிறோமே ஆண்டவரே. எத்தனையோ போய் குற்றச்சாட்டுக்களினால் ஆண்டவரே எங்கள் ஆத்மா தோய்ந்து போயிருக்கிறது அப்பா. இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தை எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறது அப்பா. எங்களை விடுவிக்கவும் எங்கள் பாவங்களை நீர் சுமக்கவுமே வந்தீர் என்பதை ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் அப்பா பலிபீட தண்டையில் அப்பா எங்களுடைய காயங்களையும் அப்பா எங்களுடைய கண்ணீர்களின் வேதனைகளையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்களும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன என் தேவன் இந்த நாளில் ஆண்டவரே எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு விடுதலையின் அபிஷேகத்தை அப்பா இந்த நாளில் நீர் ஊற்றிக்கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய பாவங்களுக்காக நீர் மரித்தீரே, எங்களை விடுதலை ஆக்கும்படியாக, பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படியாக ஆண்டவரே உம்முடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் எங்களுக்காக சிந்தினீரே ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா மீண்டுமாக எங்களுடைய ஆத்துமாவை புதுப்பிக்க வந்த என் தேவனே, இந்த நாளில கூட கர்த்தாவே எங்களை நீர் மீண்டுமாக புதுப்பித்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்கள் நீர் சுமந்து தீர்த்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்போ ஒரு விடுதலையின் அபிஷேகத்தை எங்கள் மத்தியில் ஊற்றி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே, இந்த நாளிலும் அப்படிப்பட்ட அபிஷேகம் எங்கள் மீது இறங்கியதற்காக உமக்கு நன்றி ராஜா. எங்கள் பாவங்களிலிருந்து விடுதலையாக்க வந்த தெய்வ ஆட்டுக்குட்டியாக சிலுவையில் மறைத்த என் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இனி எந்த பாரங்களும் எங்கள் இருதயத்தை அலைக்கழிக்க கூடாதபடி உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை விடுதலை ஆக்கினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நீர் தந்த விடுதலைக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா நீர் தந்த பாவ மன்னிப்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகல துதிகன மகிமை அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நம்ம பாவத்துக்கு மறித்து விட்டார். ஆமென். நம்ம பாவத்துக்கு அடிமை இல்லை. தேவன் நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷலோம், ஷலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம், வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.